13 உயிர்கள் காவல்துறையின் நடவடிக்கையால் பறிபோனதன் காரணமாக ஸ்டெர்லைட் என்பது ஒரு தீண்டத்தகாத வார்த்தையாக இன்று தமிழகத்தில் மாறிவிட்டது. एक समय था जब हम कॉपर एक्सपोर्ट करते थे, लेकिन आज भारत के सामने स्थिति ऐसी बन गई कि अब हमें कॉपर को भी इंपोर्ट करना पड़ता. ஒரு காலத்தில் காப்பர தாமிரத்தை ஏற்றுமதி செய்து கொண்டிருந்த இந்தியா இன்று இறக்குமதி செய்யும். பிரதமர் அவர்கள் வெளிப்படையாக அதுவும் நீதிமன்றங்களை குறிப்பிட்டு கூறுகிறார் என்றால் இந்த விஷயத்தோட தீவிரத்தன்மை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மோடிக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்து எழுதி கொடுத்தவங்க சங்கருக்கும் ஸ்கிரிப்ட் கொடுத்து எழுதி கொடுத்துருக்காங்க. அதுதான் காப்பரை பத்தி கவலைப்படுறவர் 13 பேர் துப்பாக்கி சூட்ல இருந்தாங்களே கவலைப்பட்டிருப்பாரா? 1994 முதல் அந்த ஆலை மூடப்பட்ட 2018 வரை 4 லட்சம் டன் காப்பரை ஸ்டெர்லைட் உற்பத்தி செய்து கொண்டிருந்தது. அப்போது காற்று மாசு ஏற்படவில்லையா? 96ல இருந்து வழக்கு இருக்கு. இவன் ஏதோ 2018ல துப்பாக்கி சூடு இந்த மாதிரி அடுத்த நாள் 3 மாதிரி பேசிட்டு இருக்கான். 96ல வழக்கு இருக்கு, 98ல 2 டைம் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ஒன்னு ஹைகோர்ட்டே க்ளோஸ் பண்ணுது. இவன் எந்த பெர்மிஷன் எல்லாம் நடத்துறாங்கன்னு சொல்றாங்க. ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்லாம் மோடி மாதிரி பிராண்டர் பார்த்து படிக்கிறவங்களா? என்ன சவுக்கு சங்கர் மாதிரி விலைக்கு போய் பேசுறவங்களா? நீங்க மெட்டீரியல் இருக்கு. இந்த கம்பெனிக்கு எத்தனை முறை வாய்ப்பு வழங்க முடியுமோ எல்லா வாய்ப்பையும் கொடுத்தாச்சு. எல்லா வாய்ப்பையும் விட்டுட்டு எல்லா இடத்துலயும் வயலேஷன் தான் பண்ணிருக்காங்க. ஃபாயில் வேதாந்தா என்று ஒரே ஒரு நிறுவனத்திற்கு எதிராக முழு நேரமாக ஒரு என்ஜிஓ நடத்துறதுங்கன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவரு லண்டன்ல இருந்து வந்து இந்த பாத்திமா பாபுவை சந்திக்கிறார். சொன்னதெல்லாம் இந்த ஃபாயில் வேதாந்தான் இங்கிலாந்துல இருந்து ஒருத்தர் வந்தாரு. இந்த வெங்காயத்தெல்லாம் ஹைகோர்ட்லேயே சொன்னா ஸ்டெர்லைட் இந்த கேஸ் சிபிஐ தானே விசாரிக்கிறான். அந்த ஃபாயில் வேதாந்தாங்கிறவன் அதானிட்ட எவ்வளவு பணம் வாங்கினான்னு ஏதாவது ரிப்போர்ட் இருக்கா? அவன் பணத்தை வாங்கி இங்க இந்த போராட்டத்துக்கு முன்னிருந்து நடத்தின அமைப்புகள் இயக்கங்கள் யார்ட்டையாவது 5 பைசா அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆனது சொல்ல முடியுமா? உன்னால 5 ரூபா வாங்கினோன்னு நீ கண்டுபிடி. பொதுநலத்துக்காக போராடுறவங்கள கொச்சப்படுத்துறது இருக்குல்ல, இது மாதிரி வாயை வாடகை கொடுத்தவங்களை வச்சுட்டு கொச்சப்படுத்தினா அது சரியாயிருமா? வேதாந்தா சில பொய் கருத்துக்களை சில பிரச்சாரங்களை தொடர்ந்து பண்ணுவான். கிராஸ் ரூட்ல பண்ணுவான், மீடியால பண்ணுவான், போலீஸ்ல பண்ணுவான், பியூரோக்ராட்ஸ்ல பண்ணுவான். அடுத்து மினிஸ்டர்ஸ் லெவல்ல எல்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு இதை பண்றாங்க. இந்த மாதிரி மோடி சொல்லிட்டாரு காப்பர் வெங்காயம் வேணும் கதை விடுவாங்க. இது ஒரு பொய் பிரச்சாரம். இப்ப லிரில் சோப்புக்கு விளம்பரம் பண்ணுவாங்கல்ல, விளம்பரத்துல ஒரு நடிகை டான்ஸ் ஆடி இந்த சோப் போட்டு அதோட நறுமணமா இருக்குன்னு ஒரு விளம்பரம் பண்ணுவாங்க. இப்ப ஸ்டெர்லைட் அப்படி விளம்பரம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்ப இந்த மாதிரி வாய்க்கு வாடகை விடுதவங்களை விட்டு ஏதாவது பேச வைக்க வேண்டியது. ஊத்தி கொடுக்கும் முத்தமிக்கு போயஸில் உல்லாசம். ஐயோப்பா, கோவன் ஒருத்தர் இருப்பார் தெரியுமா? பாட்டு கேட்டிருக்கு. அப்பதான் அந்த மக்கள் அதிகாரம் சார்பாக தான் அந்த பாடல் லான்ச் பண்ணப்படுது. அந்த மக்கள் அதிகாரத்தை நடத்துறதே திமுகன்றதெல்லாம் பின்னாடி தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான். இல்ல இப்ப யோசிச்சு பாக்குறேன், ஜெயில இருந்து வந்து டைரக்டா எதுக்கு போயிட்டு கலைஞரை பார்க்கணும்? இந்த மாதிரி பேசக்கூடியவங்க இருக்காங்கல்ல, இவங்க எப்படின்னா டேவிட்சன் ஆசீர்வாதத்தை பிடிக்காத ஒரு ஆபீசர் உள்ள இருப்பாரு. அவன் கொஞ்சம் இன்புட் கொடுப்பான், உள் தகவலை கொடுப்பான். அவனை வாங்கிட்டு இவனை திட்டுறது. இப்போ அருணை பிடிக்காத ஆபீசர் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அவனை வாங்கிட்டு இவனை திட்டுறது. இந்த விஷயங்களை லீக் பண்றது. இப்போ ஆபீசருக்குள்ள ஒரு பாலிடிக்ஸ் இருக்கும். இதே மாதிரி வேலை பார்த்ததுனால அதானி அம்பானி பாலிடிக்ஸ் இங்க கொண்டு வந்துட்டான். ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு பேச மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தின் செயலாளர் வழக்கறிஞர் திரு ஜிம்ராஜ் மில்டன் அவர்கள் இணைந்துள்ளார். வாரங்களோடு பேசுவோம். சார் வணக்கம். 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 ஸ்டெர்லைட் ஆலை அது ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு 13 பேரோட உயிரிழப்புக்கு பிறகு அந்த ஸ்டெர்லைட் ஆலை தூத்துக்குடியில் நிரந்தரமாக மூடப்பட்டிருக்குது. இந்த நிலையில் அவங்க மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டை அணுகியிருக்கிறாங்க. வேதாந்தா குழுமம் போன வாட்டி இல்லாமல் இன்னும் மேம்பட்ட முறையில், அதாவது காற்றுல புள்ளிவிட்டாத அளவுக்கு நிலத்தடி நீரை பயன்படுத்தாமல் ட்ரைனேஜ் வாட்டரு, கடல் நீர் இதெல்லாம் பயன்படுத்தி இந்தமாரி விஷயங்களை இன்னும் மேம்படுத்தி நாங்கள் செய்ய போகிறோன்ற கோரிக்கையை முன் வச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் தன்னை விசில் ப்ளோவர் அப்படின்னு சொல்லக்கூடிய சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு ஸ்டெர்லைட்டை மீண்டும் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்வருக்கு ஒரு கோரிக்கை வச்சு ஒரு வீடியோ பேசியிருக்கிறாரு. பெரிய சர்ச்சையை உருவாக்கக்கூடிய வீடியோ. அதில் பிரதமர் மோடி சமீபத்தில் பேசின விஷயத்தில் நம்ம காப்பரை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம், இப்போது இம்போர்ட் பண்ணக்கூடிய நிலைமை ஆயிடுச்சு. அதனால் நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்கும் போது இந்தமாரி விஷயங்களில் நாட்டோட பொருளாதாரம், ஜியோ பாலிட்டிக்ஸ் இதெல்லாம் கணக்கில் கொண்டு இந்தமாரி தீர்ப்புகளை வழங்கணுன்ற ஒரு வெளிப்படையான விமர்சனத்தையும் நீதிமன்றத்தின் மேலே வச்சிருக்கிறாரு மோடி அவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 13 உயிர்கள் காவல்துறையின் நடவடிக்கையால் பறிபோனதன் காரணமாக ஸ்டெர்லைட் என்பது ஒரு தீண்டத்தகாத வார்த்தையாக இன்று தமிழகத்தில் மாறிவிட்டது. நான் இப்போ ஒரு இன்வெஸ்டர்னு வச்சுக்கோங்க, ஒரு 3000 கோடிக்கு ஒரு தொழிற்சாலை தொடங்கலான்ட்டு நான் இருக்கிறேன். இப்போ என் மனசில் முதல்ல என்ன வரும்னா ஸ்டெர்லைட் தான் வரும். இவங்க போராட்டம் பண்ணி மூடிடுவாங்க, என் துட்டு பூரா போச்சு, வேறு இடத்துக்கு போகலாங்க, பெரிய பஞ்சாயத்து அந்த ஊரில் என்று வரமாட்டார்கள். இது இயல்பா இல்லையா? एक समय था जब हम कॉपर एक्सपोर्ट करते थे, लेकिन आज भारत के सामने स्थिति ऐसी बन गई कि अब हमें कॉपर को भी इंपोर्ट करना पड़ता. ஒரு காலத்தில் காப்பரை தாமிரத்தை ஏற்றுமதி செய்து கொண்டிருந்த இந்தியா இன்று இறக்குமதி செய்கிறது. இது போன்ற வழக்குகளை கையாளும் போது நீதிமன்றங்கள் கவனமாக கையாள வேண்டும்.
அப்படின்னு கிட்டத்தட்ட டைரக்டாகவே சொல்லிட்டாரு. இந்த இதுலேருந்து இந்த டைலாக் அவர் தொடங்குறாரு. கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆச்சு அந்த நிகழ்வு நடந்து, துப்பாக்கி சூடு நடந்து. அப்போ அதை பற்றி பேச முடியாது, இல்லை ஸ்டெர்லைட் தேவை, காப்பர்ன்றது அத்தியாவசியம், அது இறக்குமதி பண்ணுறதுன்றது நம்ம இன்னொரு நாட்டுக்கிட்ட வந்து கையேந்திட்டு இருக்கிறோன்ற ஒரு நிலைமையை உருவாக்குது. இது அப்போ வந்து பேச முடியாது, கேட்கக்கூட மனநிலை யாரும் இல்லை. இப்போ 8 வருஷம் ஆச்சு, நிதானமாக இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு வரலான்றது தான் அவர் விரும்புறது. இது காப்பர் அவர் விரும்புகிறாரா, ஸ்டெர்லைட் விரும்புகிறாங்களா? ஓகே, அவர் வைக்கிறாரு ஸ்டெர்லைட் விரும்புறாங்கன்றது என்னன்னு தெரியல. ஸ்டெர்லைட் விரும்புகிறாங்க, அது அவரும் சொல்கிறாரு. 2018 ஒரு 6 வருடம் ஆனதுனால டெம்பர்ஸ்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும்ட்டு நான் நம்புகிறேன். இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக மக்கள் இதை அணுகுவார்கள். இப்போ 2018 டிசம்பரில் இதை பேசியிருந்தானே அடிச்சிருப்பாங்க நம்மள, 13 உயிர்கள் அப்படின்னு இருப்பாங்க. சவுக்கு சங்கர் ஒளின்னு சொல்லிட்டு போட்டா போட்டு போராட்டமே இறங்கியிருப்பாங்க. ஸ்டெர்லைட்டுன்றது அவ்வளோ ஒரு ஒரு ஃபேக்ட்ரினாலே அதனால் மாசு வரும். ஸ்டெர்லைட்டுன்ற ஒரு கொடூரமான ஆலை, ஒரு கொடூரமான நிறுவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எதுவுமே ப்ரூவ் பண்ணப்படலை. அதனால் வளர்ச்சியை கருதி அதை ரெகுலேட் பண்ணி, அது இருக்கவே கூடாதுன்னு பேசாமல் அதை ரெகுலேட் பண்ணி நடத்துறதுக்கான வேலையை பார்க்கணும். வர சட்டமன்ற கூட்டத்தொடரிலே வந்து முதல்வர் அதுக்கான ஏற்பாடுகளை செய்யணுன்றது தான் அவரோட கோரிக்கை. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? தான் மோடிக்கு வந்து ஸ்கிரிப்ட் கொடுத்து எழுதி கொடுத்தவங்க சங்கருக்கும் ஸ்கிரிப்ட் கொடுத்து எழுதி கொடுத்துருக்காங்க. அதுதான். ஏன்னா காப்பரை பற்றி கவலைப்படுறவர் 13 பேர் துப்பாக்கி சூட்டில் இருந்தாங்களே, கவலைப்பட்டிருப்பாரா, பேசியிருப்பாரா? அவர் வந்து மத்திய அரசாங்கம் தானே. தமிழ்நாடு போலீஸ்க்கு வந்து இவ்வளவு மனித உயிர்களுடைய வேல்யூ தெரியாத தமிழக போலீஸு ஏடிஎம்கே கவர்மெண்ட் இப்படி சுட்டு கொண்டு தப்புன்னு ஒரு நாள் பேசியிருப்பாரா? அப்போ வந்து அவங்களுக்கு எதை எழுதணும், எதை பேசணும் அப்படிங்கிறது வந்து வேதாந்தா நிறுவனம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான நிறுவனம். சாதாரண மற்ற நிறுவனங்கள் எல்லாம் இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்கல்ல, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸை மாதிரி அவரும் ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக தப்பாக இருக்கும். வேதாந்தா வந்து ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் எப்படி கிரியேட் பண்ணணும், ஒரு பிஆர் ஏஜென்சி வச்சுருக்காங்க, பப்ளிக் ரிலேஷன்ஷிப். இப்போ வந்து தூத்துக்குடியில் வந்து ஸ்டெர்லைட் வேணும்னு போராடினாங்கன்னா ஓடாங்குடியிலேருந்து திருச்செந்தூர்லேருந்து இப்படி எங்கெங்கெல்லாமோ ஊர்லேருந்து வந்து வயசான பாட்டிமாரெல்லாம் கூப்பிட்டு வந்து போராட்டம் நடத்துவாங்க. அம்மா எதுக்கு வந்திருக்கீங்கன்னா ஒரு பொட்டலம் பிரியாணி 500 ரூபாய் தராங்கன்னு சொன்னாங்கன்னு நம்ம அரசியல்வாதிகள்லாம் எப்படி ஒரு குரூப்பை கேதர் பண்ணுவாங்களோ அதே மாதிரி வந்து போராட்டம் நடத்தக்கூடிய அளவுக்கு வந்து லோக்கலில் அதை பண்ணுவாங்க. லோக்கலில் இருக்கக்கூடிய பேரோலில் எல்லாரும் டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், எஸ்பி, டிஐஜி, கலெக்டர், அதிலிருந்து மினிஸ்டர்ஸ் வரைக்கும் பேரோல் வச்சுருக்காங்க. மீடியாவில் அதே மாதிரி பேரோல் வச்சுருக்காங்க. இவ்வளவு சக்தி வாய்ந்த நிறுவனம் அது. ஏன்னா இதுடைய இந்த காப்பர் ஸ்மெல்டிங் இந்த கம்பெனி வந்து அதாவது நம்ம இமேஜின் பண்ணதை விட பல மடங்கு ப்ராஃபிட் தரக்கூடியது. ஆனால் இதில் நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறது, பொல்யூஷன் எதையுமே ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு மேலே அவ்வளோ குற்றச்சாட்டு இருந்துச்சு இந்த வழக்கு நடக்கும்போது. எந்த ரூலையும் ஃபாலோ பண்ணணும்னு அவங்க நிர்பந்திக்கலை, கட்டாயப்படுத்தலை. அந்த அளவுக்கு மிக மோசமாக நிர்வாகம் நடத்தக்கூடிய ஒரு நாட்டில் அப்படிப்பட்ட அரசாங்கம் இருக்கும் பொழுது அதோடைய எல்லா ஓட்டைகள்லையும் வரக்கூடிய வல்லமை பெற்ற நிறுவனம் இது. நிறைய விஷயங்களை நம்ம சொல்லலாம். முதல்ல வந்து பாம்பேல வந்து மகாராஷ்டிராவில் இவங்க தொடங்கணும்னு நினைக்கிறாங்க, ஹைகோர்ட் ஸ்டே கொடுக்குது. ஓகே, வேதாந்தா இதே நிறுவனம் வந்து ஏன் ஸ்டே கொடுத்தாங்கன்னா எந்த கிளியரன்ஸ் இல்லாமல் பில்டிங் ஆரம்பிச்சு வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ இவனுடைய தொழிலே அதுதான். அதாவது வந்து இப்போ நாம இந்த வழக்கை நடத்தும் பொழுது வந்து நம்ம ஒன்று சொன்னோம், ஹேபிச்சுவல் வயலேட்டர். கோர்ட்டு வந்து கிரானிக் பொல்யூட்டன் சொன்னாங்க. கிரானிக்னா இதே தான் தொழில். அவனுக்கு பொல்யூஷன் பண்ணுறதே தொழிலாக கொண்ட நிறுவனம், சட்ட விதிமுறைகளை மீறுவதையே தொழிலாக கொண்ட நிறுவனம். அது வந்து பாம்பேல அப்படி நடந்துச்சு. ஹைகோர்ட் மட்டும் இல்லை, கவர்மெண்டே எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டான். எப்பா இவனுக்கு கொடுக்க முடியாது போலுக்கு, இது சிக்கலாக இருக்குன்னு சொல்லிட்டு. அப்பவும் சுப்ரீம் கோர்ட் போனாங்க. சுப்ரீம் கோர்ட் பாம்பே ஹைகோர்ட்டுக்கே போனாங்க. பாம்பே ஹைகோர்ட் வந்து அதை விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது கவர்மெண்ட் கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்துருச்சு. பாம்பே இந்த இப்போ பேசுறாரு ஒரு பத்திரிகையாளர்னு சொல்லிக்கிட்டு, இவருக்கு பாம்பே ஹைகோர்ட்ல ஏன் கொடுத்துச்சு? ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா ஏன் முடிவு எடுத்துச்சு? வளர்ச்சி வேண்டாம்னு முடிவு எடுத்துட்டாங்களா? காப்பர் வேண்டாம்னு முடிவு எடுத்துட்டாங்களா? இனிமேலாம் கட்ட வண்டியில் போகலான்னு மகாராஷ்டிராவில் அன்னைக்கு 93 முடிவு எடுத்தாங்களா? அப்போ எது என்ன நடந்துச்சுன்னு வரலாறு தெரியாம எவனாவது எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் வந்து வேதாந்தா வந்து பிஆர் கம்பெனி வச்சிருக்காங்க. யாரெல்லாம் வாடகை கொடுவாங்கன்னு பார்த்துட்டு அவனெல்லாம் வச்சு வியாபாரத்தை பண்ணி ஒரு கருத்தை உருவாக்கி இப்போ புது கவர்மெண்ட் வந்திருக்கு, இவனுக்கு தலையும் தெரியாது வாழும் தெரியாது, என்னத்தையா உருட்டோம்னா காப்பர் வேணும்னு மோடி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஒரு பெரிய லாபி ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஃபயரிங் நடக்கும் பொழுது ரஜினி போய் வந்து இங்கே சமூக விரோதிகள் புகுந்துட்டாங்கன்னு திடீர்னு ஏன் சொன்னாராங்க ஏர்போர்ட்ல போகும்போது? ஏன்னா வந்து இதுக்கு கருத்து வந்து பேசுறதுக்கு ரஜினி வந்து வேதாந்தாட்ட வாங்கிட்டு பேசினாரு நான் சொல்லல. ஆனா ரைட் விங்ல இருக்கிறவங்க அவங்க வந்து இண்டஸ்ட்ரி வளர்ச்சி, இந்தியாவுக்கு வளர்ச்சிங்கிறது அவங்களுக்கு இது மாதிரி கோக்குமாக்கா தான் தெரியும். அவனுக்கு உண்மையிலே ஒரு நாட்டை எப்படி வளர்ச்சி பண்ணணும், ஒரு இண்டஸ்ட்ரியல் அதுக்கு என்ன பாலிசி வைக்கணும், எதை எக்ஸ்போர்ட் பண்ணணும், எதை இம்போர்ட் பண்ணணும், இது அவனுக்கா தெரியுமா? அவனுக்கு இவங்களுக்கு இதை பற்றி எந்த பார்வையும் கிடையாது. இப்போ வந்து வேதாந்தா இருக்கிறான், நிறைய பணம் வச்சிருக்கிறான், எல்லாத்தையும் விலைக்கு வாங்க பணம் வச்சிருக்கான், யாரெல்லாம் விலை போவாங்களோ அவங்கெல்லாம் பேசுவாங்க. ஓகே, இல்லை ஆனால் அந்த
நிறுவனத்தால் அந்த நிறுவனத்தினால இந்த மாதிரி பாதிப்பெல்லாம் ஏற்பட்டது, காற்று இவ்வளோ மாசாச்சு, நிலத்தடி நீர் இவ்வளோ மாசாச்சு, கேன்சர் வந்தது, இல்லை நுரையில் உள்ள பிரச்சனை வந்தது அப்படின்னு எந்த குற்றச்சாட்டுமே நிரூபிக்கப்படலை. வெறும் பெரிய போராட்டங்கள், பெரிய வன்முறை இதை நிகழ்த்தி வந்து இதை தடுத்துட்டாங்க, மூடிட்டாங்கன்றதான் குற்றச்சாட்டு, நிரூபிக்கப்படலைன்றாரு. ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்லாம் மோடி மாதிரி ப்ராண்டர் பார்த்து படிக்கிறவங்களா? ப்ராண்டர் பார்த்துட்டு இருக்கிற ஸ்கிரிப்டை படிக்கிறவங்களா, இல்லை சவுக்கு சங்கர் மாதிரி விலைக்கு போய் பேசுறவங்களா? நீங்க மெட்டீரியல் இருக்கு, அவனுடைய வயலேஷன்ங்கிறத அவன் இண்டஸ்ட்ரி எப்போ இருந்து 96ல் ஒரு கேஸ் போடுறாங்க, 98ல் க்ளோஸ் பண்றாங்க, 3 நாள்ல வந்து சுப்ரீம் கோர்ட் ஸ்டே கொடுக்குறாங்க திரும்ப தமிழ்நாட்டில். இது தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு இவனுக்கு வந்து இவன் பிளான் கரெக்ட் கிடையாது, இவன் தொடங்கின இடம் கரெக்ட் கிடையாது, இதெல்லாம் 96ல் உள்ள வழக்கு. தூத்துக்குடி வந்து 94ல் தான் ஆரம்பிக்கிறாரு, 94லே வழக்கு, 96ல இருந்து வழக்கு இருக்கு. இவன் ஏதோ 2018ல் வந்து துப்பாக்கி விடு இந்த மாதிரி அடுத்த நாள் 3 மாதிரி பேசிட்டு இருக்கான். இது வந்து 96ல வழக்கு இருக்கு, 98ல் 2 டைம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாம் ஒன்று வந்து ஹைகோர்ட்டே க்ளோஸ் பண்ணுது, இவன் எந்த பெர்மிஷன் எல்லாம் நடத்துறாங்கன்னு சொல்றாங்க. அப்போ ஜஸ்டிஸ் லிப்ரான் வந்து சீஃப் ஜஸ்டிஸா இருக்காரு, அவரு ஆர்டர் போடுறாரு, திரும்ப சில இதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு 1 மாசத்துல வெக்கேட் பண்றாங்க ஸ்டேயை. சரி நடத்திக்க, இந்த கண்டிஷன் எல்லாம் ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லி வெக்கேட் பண்றாங்க. திரும்ப 98ல் வந்து மறுபடியும் ஸ்டே கொடுக்குறாங்க, எலிப் தர்மாராவ், பால் வஸ்தகுமார் பெஞ்சு. அது சுப்ரீம் கோர்ட்ல போய் ஸ்டே ஆகி திரும்ப அந்த வழக்கு நடக்குது. அப்போ வந்து இது வந்து எலிப் தர்மாராவ், பால் வஸ்தகுமார் வந்து 2010ல், ஆனா 98ல் போட்ட கேஸ் அது. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, அதாவது வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு நிறைய கைட்லைன்ஸ் கொடுக்குது, அந்த கைட்லைன்ஸ்ல நிறைய ஓட்டை இருக்கு. இப்போ சுத்தி வந்து கிரீன் பெல்ட் வைக்கணும் அப்படின்னு ஒரு இது இருக்குன்னா 250 மீட்டர் வைக்கணுங்கிறத 25 மீட்டர்னு மாத்துறாங்க. இதெல்லாம் மாத்தினது தப்புன்னு சொல்லி 2010 ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. இதே மாதிரி வந்து போய் பிளான்ட்ல போய் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ண டீம், அப்போ நீரின்னு ஒரு அமைப்பு இருந்துச்சு, அது வந்து 98ல் அந்த மாதிரி வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க, 2002ல் பண்ணியிருக்காங்க, 2005ல் பண்ணியிருக்காங்க. இந்த எல்லா ரிப்போர்ட்டையும் உள்ளடக்கி ஃபைனல் ஹியரிங் 2010ல் வந்து ஹைகோர்ட் க்ளோஷர் பண்ணிச்சு. அது 2013 சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது பொல்யூஷன் பண்ணியிருக்க, ஆமா பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் நாட்டுடைய வளர்ச்சி வேணும், அதனால 100 கோடி ரூபா ஃபைன் கட்டுன்னு 100 கோடி ரூபா ஃபைன் கட்டிட்டு திருப்பி வந்து நடத்துது அது. அப்போ இந்த கம்பெனிக்கு எத்தனை முறை வாய்ப்பு வழங்க முடியுமோ எல்லா வாய்ப்பையும் கொடுத்தாச்சு, எல்லா வாய்ப்பையும் வந்து வந்து விட்டுட்டு எல்லா இடத்துலையும் வயலேஷன் தான் பண்ணியிருக்காங்க. இல்லை அப்போ வந்து அவங்க கம்பெனியோட கெப்பாசிட்டி, ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வந்து 4 லட்சம் டன்னு 1997லேருந்து அதை பண்ணிட்டு இருக்காங்க. 2017ல் அதை வந்து 8 லட்சம் டன்னாக மாற்ற முயற்சி பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் தான் வந்து அது பிரச்சனையை ஆரம்பிக்குதுன்னு சொல்கிற அந்த தியரியே போய் தானே. அதாவது வந்து அவங்க அதோடைய 2 மடங்காக வந்து அவங்களுடைய கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான திட்டம் இது பண்ணாங்க. அது வந்து அதுக்கான எக்ஸ்பான்ஷன் நடக்கும் பொழுது குமரெட்டியாபுரத்தில் போராட்டம் நடத்துறாங்க. அதுக்கு முன்னாடி கம்பெனியை நடத்தக்கூடாதுங்கிற போராட்டம், சட்ட போராட்டமும் இதுவும் நடந்திருக்கு. உச்சநீதிமன்றம் 2013ல் இவ்வளவு பெரிய நிறுவனத்தை எதிர்த்து போராடினவங்களெல்லாம் பாராட்டுறேன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் பாராட்டுது. சுப்ரீம் கோர்ட்ல உள்ள விவரம் தெரியாதவங்க உட்கார்ந்துருந்தாங்களா? விஷயம் பேப்பர்ல அவ்வளவு இருக்கு, அவ்வளவு பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், கிரவுண்ட் வாட்டர் எவ்வளவு கண்டாமினேட் ஆயிருக்கு. சல்பூரிக் ஆசிடுங்கிறது வந்து பயங்கர மோசமான ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடியது. அது வந்து டன்னா உற்பத்தி ஆகுது. அதாவது நீங்க காப்பரை பிரிச்சு எடுக்கும் போது முதல்ல வந்து இது ஒரு ரெட் இண்டஸ்ட்ரி எல்லாமே ஒரே கேட்டகரி கிடையாது. ரெட் இண்டஸ்ட்ரினா இது வந்து ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. எப்படின்னா இதோடைய நச்சு கழிவு இருக்குல்ல, இந்த நச்சு கழிவை வந்து லேண்ட் ஃபில்லுன்னு சொல்லிட்டு இவங்க தோண்டி காங்கிரீட் சோருக்கு போயிட்டு 6 இடங்கள்ல லேண்ட் ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க. அது வந்து அந்த நச்சு கழிவு எப்போ போனாலும் ஆபத்தானது. அது மாதிரி ஆர்சனிக் ஆசிட் வந்து நிறைய இருக்கு, சல்ஃபியூரிக் ஆசிட் அவனுடைய நிலமெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ போன ரிப்போர்ட்ஸ் இருக்கு. இந்த எல்லா ரிப்போர்ட்ஸையும் வச்சுதான் டீட்டெயிலா விசாரணை நடத்தி 2010ல் ஹைகோர்ட் க்ளோஸ் பண்ணுது. அது சுப்ரீம் கோர்ட் 2013ல் எப்படி வந்து இவனுக்கு பெர்மிஷன் கொடுத்தான்னா, இதெல்லாம் பொதுநல வழக்கில் இருந்து நீங்க பேஸ் பண்ணியிருக்கீங்க, இவன் எவ்வளவுதான் பொல்யூஷன் பண்ணியிருந்தாலும் அரசாங்கம் வந்து அதை கண்காணிச்சு அரசாங்கமே க்ளோஸ் பண்ணணும் முடிவுக்கு வரல. அரசாங்கமே க்ளோஸ் பண்ணாத ஒரு நிறுவனத்தை சுப்ரீம் கோர்ட் க்ளோஸ் பண்ணா சரியா இருக்காது. அவனுக்கு சான்ஸ் கொடுங்க, 100 கோடி ரூபா ஃபைனை போடுங்க, இன்னும் தேவைன்னா அவனுக்கு ஃபைனை போடுங்க, இதை ரெஸ்டோர் பண்ணுங்க, அவன் எவ்வளவு டேமேஜ் பண்ணியிருக்கானோ அதெல்லாம் ரெஸ்டோர் பண்றதுக்கான விஷயங்களை பண்ணுங்க. அதுக்கு அரசாங்கம் 100 கோடி ரூபா செலவழிக்கலங்கிறதெல்லாம் ஸ்டெர்லைட் வந்து ஹைகோர்ட்ல வாதிடுறான். 100 கோடி ரூபாய் இவங்க செலவழிக்கல, அரசாங்கம் பண்ண தப்பு, அரசாங்கம் அந்த போர்டு, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு சில தவறுகள், உன்னை கண்காணிக்கையில தவறு பண்ணியிருக்காங்க. ஆனா மறுபடியும் உனக்கு சான்ஸ் கொடுத்து எப்பா இவனை மேய்க்க முடியல, இவனை மெயின்டைன் பண்ண முடியல, இவனால நமக்கு பெரிய பிரச்சனையா இருக்குன்னு க்ளோஸ் பண்ண முடிவு எடுக்கிறாங்க கவர்மெண்ட். அப்போ அரசாங்கம் பண்ண தவறை நீ சுட்டி காட்டிட்டு நீ தப்பிக்க முடியாது. பக்கத்துல வந்து வந்து இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்க, இவன் மட்டும் தான் பொல்யூஷன் பண்றானா? வேதாந்தா நான் மட்டுமா பொல்யூஷன் பண்றேன்? எத்தனையோ வந்து அனல் மின் நிலையங்கள் இருக்கு, அவங்க பொல்யூஷன் பண்ணலையா, இவன் பொல்யூஷன் பண்ணலையா?
நான் மட்டுமா ஒரு கொலை பண்ணவனு தூக்கில போட்டுறாங்க, நான் மட்டுமா கொலை பண்ணேன், அவன் கொலை பண்ணான், அவனை விடுதலை பண்ணிட்டாங்க, இப்படி பேச முடியுமா? நீ பண்ணியா இல்லையா? இந்த நாட்டில் உள்ள இருக்கக்கூடிய பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டாக இருக்கட்டும், இல்லை ஆட்சியாளர்களாக இருக்கட்டும், மொத்தமாக என்விரான்மெண்ட்டை எப்படி பண்ணணும், என்விரான்மெண்ட்டை பேலன்ஸ் பண்ணி இந்த நாட்டுடைய உற்பத்தியை எப்படி பண்ணணும், எந்த நிறுவனங்களை பெர்மிட் பண்ணணும், எந்த உற்பத்தியை வந்து நம்ம பண்ணக்கூடாது, இப்படி ஒரு தெளிவான கொள்கை முடிவு அரசாங்கத்தில் இல்லாமல் இருக்கலாம். இப்போ அதனால தான் வந்து நம்ம போராடக்கூடியவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த விஷயங்களை எல்லாம் வலியுறுத்துறாங்க. இதை இப்படி செய்யணும், இதை அப்படி செய்யணும், இதை சரி பண்ணணும். இப்போ ஒரு பரந்தூர் விமான நிலையம் இருக்கு, அப்போ வந்து இதை பற்றி பேசக்கூடிய நண்பர்கள் என்ன சொல்றாங்க, இருக்கக்கூடிய விமான நிலையத்துடைய முழு கெப்பாசிட்டியை பயன்படுத்துறீங்களா? அதோடைய முழு கெப்பாசிட்டியில் 30% தான் பயன்படுத்துறீங்க. அவ்வளோ நிலம் அக்யூர் பண்ணி, இது இப்போ இருக்கக்கூடிய விமான நிலையமே என்ன, அது வந்து எங்கேயாவது வானத்துல இருந்து வந்த இடமா? ஒரு லேண்டு தானே அது. அவ்வளோ இடம் இருக்கும் பொழுது இதை ஃபுல் கெப்பாசிட்டியில் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தடு. அப்படி நீங்கள் பண்ணாமல் இருந்துட்டு இன்னொரு இடத்த அக்யூர் பண்ணீங்கன்னா என்னன்னு கேட்குறாங்களா? இந்த கேள்வி கேட்க தானே செய்வாங்க. போராடக்கூடியவங்க, இது சம்பந்தமான எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, இதை ஸ்டடி பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் கேட்க தான் செய்வாங்க. அவன் 4000 டன் உற்பத்தி பண்ணும்போது 400 டன் உற்பத்தி பண்ண அதே ஸ்டாக் ஹைட்டு, சிமினிஸ் இருக்குல்ல, அதே ஹைட்டை இப்போ வச்சிருக்கான். இதை பற்றி பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கேட்கல. ஆனால் உனக்கு மெக்கானிசம் இருக்குல்ல, இவ்வளோ உற்பத்தி பண்ணால் இதை கூட்டணும்னு, நீ பண்ணியா? இதெல்லாம் ஹைகோர்ட் கேட்குது. அதே மாதிரி வந்து ஹசரஸ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க, அதாவது ஆபத்தான நச்சுக்கழிவு. இது வந்து 2013 இருந்து இந்த ஆலை மூடும் போது 2018 வரைக்கும் வந்து பெர்மிஷனே இல்லாமல் நடந்துக்கு. கேட்டால் நான் பெட்டிஷன் கொடுத்துருக்கேன், அவன் கொடுக்கலன்னு சொல்லாங்க. க்ளோஸ் பண்ணால் கோர்ட்டுக்கு வரல, உனக்கு பெர்மிஷன் இல்லாமல் நீ நடத்தக்கூடாது. ஹசரஸ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் நீ நடத்தவே கூடாது இண்டஸ்ட்ரியை. ஏன்னா உன் வேஸ்ட் என்ன பண்ணுறேன்னு யாருக்கு தெரியும்? உன் வேஸ்ட் எவ்வளோ வேஸ்ட் வருது, எவ்வளவு வந்து ரா மெட்டீரியல் உள்ள வருது, அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. அதாவது வந்து அதோடைய பேலன்ஸ் வேணும். அதாவது மெட்டீரியல் பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. இவ்வளவு மெட்டீரியல் உள்ள வந்திருக்கு, இதுல வந்து இவ்வளவு சல்ஃபூரிக் ஆசிட் உற்பத்தி நடந்திருக்கு, இவ்வளவு வந்து காப்பர் உற்பத்தி நடந்திருக்கு, இவ்வளவு அர்சனிக் ஆசிட் வந்து இவ்வளவு வெளியே வந்துச்சு, இந்த ஜிங்க் இவ்வளவு வந்திருக்கு, இது இவ்வளவு வரணும்னு ஒரு பேலன்ஸ் இருக்கணும்ல. இதெல்லாம் கணக்கு வச்சிருக்காங்க. இவ்வளவு உற்பத்தி பண்ணா இவ்வளவு அர்சனிக் ஆசிட், இதெல்லாம் கோர்ட்ல நிரூபிக்கப்பட்டுச்சு. இவ்வளவு அதை என்ன செய்வாங்க, அது வந்து காப்பர் ஸ்லாக்னு சொல்லிட்டு, அது மண்ணு மாதிரி இருக்கு. காப்பர் ஸ்லாக்ங்கிறது வந்து ஒரு ஜல்லி மாதிரி இருக்கும், இந்த மெட்டீரியலோட கலந்து வெளியே வந்திருக்கு. அப்போ இதெல்லாம் கவர்மெண்ட் செக் பண்ணல. ஆனா அந்த காப்பர் ஸ்லாக் என்ன செய்யுது, உப்பாருன்னு ஒரு ஓடை இருக்கு, அந்த ஓடையே தண்ணியுடைய போக்கே தடுக்கக்கூடிய அளவுக்கு அள்ளி போட்டிருக்காங்க. அது கலெக்டர் ஆர்டர் போட்டிருக்காரு, இதெல்லாம் அள்ளுன்னு. வேதாந்தாவே போட்டிருக்காங்களா? இவங்களே போட்டிருக்காங்க. இது அள்ளுன்னா சரி அள்ளிடுறேன்னு சொல்லியிருக்கான், அள்ளாம இருக்கிறான். ஏன்னா டன்னா போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி எவ்வளவு ரா மெட்டீரியல் வந்துச்சோ அதே அளவுக்கு ஈக்குவலா வெளியே வந்துடும் கிட்டத்தட்ட. ஏன்னா நீங்க தேவையான காப்பரை பண்ணாங்கன்னா எல்லாமே காப்பர் ஸ்லாகா தான் இருக்கும். அப்ப இதெல்லாம் பொல்யூஷன் உருவாக்காதுன்னு சொல்லி ரிப்போர்ட் வச்சிருக்காங்க. இது பொல்யூஷனை கிரியேட் பண்ணது. ஆனா அதுல என்ன கலந்துருக்குன்னு எப்படி தெரியும்? அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி அந்த வேஸ்ட்டை மேனேஜ் பண்ணணும் ரூல். இவன் என்ன சொல்றான்னா, இதெல்லாம் ரோடு போட பயன்படும், நான் கான்ட்ராக்டர் கொடுத்தேன், கான்ட்ராக்டர் கொடுத்தேன் வாங்கி மொத்தமா வந்து நிலத்துல கூச்சி போட்டிருக்கான். அவன் போட்டிருந்தா நான் பொறுப்பு கிடையாதுங்கிறான். அப்ப என்ன அர்த்தம்னா, இது ரோடு மெட்டீரியலுக்கு யூஸ் ஆகாது, நிறைய இருக்கும். இது வேஸ்ட்டை வந்து கரெக்டா நீங்க டிஸ்போஸ் பண்ணீங்கன்னா நிறைய செலவாகாம அங்கங்க அள்ளி போடுறது. அதுல என்னென்ன கெமிக்கல் உள்ள இருக்கு அது தெரியாது. அப்போ வந்து அதே மாதிரி வந்து சல்ஃபூரிக் ஆசிட் இருக்கிறது ரொம்ப சாதாரணமா நிறைய பேர் சொல்றாங்க. அது வந்து கடுமையான வந்து விஷத்தன்மை உள்ளது. நீங்க தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ராத்திரி 3 மணிக்கு போனா ஸ்டெர்லைட் திறந்து விடுவான். அதாவது மூச்சியை வந்து நம்ம ஏதாவது கர்ச்சிஃபை வச்சோ எதையோ வச்சோ மறைச்சிக்கிட்டோ இல்லை அந்த பக்கம் போகாம இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா நீங்க ஒட்டுமொத்தமான ஒரு இருக்கக்கூடிய அந்த இதுல இருந்து சல்ஃபர் பிரிஞ்சு வருது இல்லை, அது சல்ஃபூரிக் ஆசிட் நான் மாத்தி பண்றேன்னு அவன் சொல்றான். ஆனா ஒரு கேஸை லிக்யூடா மாற்றும் போது மறுபடியும் வேஸ்ட் ஆகும். அப்ப இது வந்து பொல்யூஷனை வந்து கடுமையா ஏற்படுத்தும். அதுக்கு ஸ்க்ரப்பர் வைக்கணும், சிம்னி வைக்கணும், இந்த மாதிரி லேண்ட்ஃபில் வைக்கணும், உள்ள பாண்ட் வைக்கணும், ஜிப்சம் பாண்ட் வைக்கணும். இதெல்லாம் நிறைய ரூல்ஸ் இருக்கு. நீங்க உள்ள இண்டஸ்ட்ரீஸ்க்கு போனாலே அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கிணறு நிலத்தடி நீர் வேஸ்ட் ஆயிருக்கு, உள்ள சாம்பிள் எடுத்திருக்காங்க, அது வேஸ்ட் ஆயிருக்கு. அங்களுடைய காற்று மாசுக்கூடிய கருவியை மேனிபுலேட் பண்ணியிருக்கிறான். அதாவது வந்து உங்க மிஷின் ஓடாத மிஷின் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா, ஒரு அளவு. இப்ப அந்த ஓடாத மிஷினை வச்சுக்கிட்டு வந்து ஒரே அளவு இருக்குன்னு நீங்க கணக்காட்டுறீங்க, அது கோர்ட்ல எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க, நீதிமன்றம் ஏத்துக்குது. அது மாதிரி பெர்மிஷனே இல்லாம ஒரு ஆலை கன்சென்ட் டு ஆப்ரேட் இருக்கு. இந்த கன்சென்ட் டு ஆப்ரேட்டர் ரினியூவல் பண்ணலாம், அடுத்த நாள் நீ ஓட்டக்கூடாது. என்ன செய்யணும், ஹைகோர்ட்டுக்கு வந்து எனக்கு வந்து காரணமே இல்லாம 3 கண்டிஷன் நிறைவேற்று, அதாவது வந்து அவன் 100 கண்டிஷன் வயலேட் பண்ணுவான். பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இந்த 3 கண்டிஷனை நிறைவேற்றல, அதனால நான் பெர்மிஷன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி வருஷமா நடக்கும். இவன் என்ன செய்வான்னா, இவன் ரன் பண்ணிட்டே இருப்பான், பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. இது வந்து லாவணி பண்ற மாதிரி. அதாவது வந்து நீங்க எதெல்லாம் பொல்யூஷன் பண்றீங்களோ அதெல்லாம் ரெக்கார்டை எடுக்கிறது கிடையாது.
ஆனா ஏதாவது சப்பையா ஒரு 3 காரணத்தை வச்சுக்கிட்டு பெர்மிஷன் கொடுக்குறது, இவன் ரன் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்போ நீங்க கன்சென்ட் டு ஆப்ரேஷன் பண்ணாம நீங்க எப்படி நடத்துவீங்க? உங்களுக்கு பெர்மிஷனே இல்லை, நீங்க ரினியூவலே ஆகலை, ஆனா நீங்க இண்டஸ்ட்ரியை நடத்திக்கிட்டே இருப்பீங்க. இதெல்லாத்தையும் கணக்கு பண்ணி இவங்க வந்து கிரானிக் பொல்யூட்டர், பொல்யூஷன் பண்றதே ஒரு தொழில் முறையில பண்ணியிருக்காங்க. அதனால இதுக்கு பெர்மிஷன் வந்து அரசாங்கம் க்ளோஸ் பண்ணது சரிதான் முடிவு எடுத்திருக்காங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? இப்படி எல்லா தொழிற்சாலையும் இந்த மாதிரி சொல்லி விரட்டி அடிச்சுட்டா என்ன ஆகும்? ஆம்பூர், வேலூர் இங்கெல்லாம் வந்து தோல் தொழிற்சாலைகள் இருக்கு, அதனால வர மாசுகள் அதிகம். இன்னும் பல இது ஆடை தொழிற்சாலைகள் பல இடங்கள்ல இருக்குது, அலுமினிய நிலையங்கள் இருக்குது. இதனால வர பாதிப்பை மட்டும் பேசிக்கிட்டு இதை நம்ம கைவிட்டோம்னா மொத்தமாக வந்து வெளிநாட்டில் இருந்து இறக்குமதிக்கு தானே கையேந்தி நிற்கணும். அந்நிய செலவாளி வந்து இதனாலே அதிகமாக செலவாகும். நம்ம அப்போ ஒரு கையேந்திர நாடாவே இருப்போம். இது வந்து வேற ஒரு இன்டென்ஷனுக்காக நடக்குது. இதுக்கு ஒரு பின்பக்கம் இருக்குது. இப்போ சைனா கிட்ட இருந்து அதிகமாக அதுக்கப்புறம் ஸ்டெர்லைட் மூடப்பட்ட பிறகு நம்ம காப்பரை வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதானிக்கு வந்து ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்குது, அவரோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்குது. இவங்களோட ஆதாயத்துக்காகலாம் கூட இது நடத்தப்படுது. அதாவது இது மற்ற இடங்களே நடக்குது, அங்கெல்லாம் குஜராத்தில் நடக்குது, அங்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அங்கே வேற ஒரு நிறுவனம் நடக்குது, அதானி நடத்துறாங்க. இப்போ அந்த மாரி அவங்களோட லாபத்துக்காகவும் இது பண்ணப்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்களே. அதான் இது வந்து ஆயத்தாடை உற்பத்தி, தோல் உற்பத்தி, இவங்க எப்படின்னா ஒரே இடத்துல வந்து 500 கம்பெனி இருக்கும். அவங்கெல்லாம் சின்ன சின்ன நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்கள். அவங்க ஃபாலோ பண்ண, அதாவது வந்து அதனுடைய வரக்கூடிய வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, அதை வந்து ஒரு தொட்டி அதுக்குன்னு ஏற்பாடு பண்ணி அதை பாதுகாக்கணும். இதெல்லாம் இருந்தாலும் அதை செய்ய மாட்டாங்க. அதுக்கு ஒரு காஸ்ட் இருக்கும், அதை பியூரிஃபை பண்ணணும். இதெல்லாம் பண்ணாமல் வயலேட் பண்ணுவாங்க. அப்போ ஆனால் இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஆயிரக்கணக்கான நம்ம ஊரில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள். அவங்க வயலேட் பண்ணாங்கன்னா அதை கண்டிஷன் பண்ணி அதெல்லாம் சரி பண்ணி நீங்கள் ஆறு நிலம் மாசுபடாமல் தடுக்கணும். அதுக்கு தான் துறைகள் இருக்கு. இந்த துறைகள் பணியாற்றுறது இல்லை. இவங்கெல்லாம் அவங்க கொடுக்கக்கூடிய லஞ்சம் வாங்கிட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இது சீரியஸான ப்ராப்ளம் தான். இதையும் அதையும் ஒப்பிடக்கூடாது. சுற்றுச்சூழல் பாதிக்கக்கூடாது, தொழில் வளரணும். அதான் அரசாங்கத்துடைய வேலையை ஒழுங்கா செய்தா மத்திய அரசு. இல்லை, இந்த வேறுபாட சொல்லுங்க. இப்போ மற்ற தொழிற்சாலைகள்லாம் வந்து இயங்கலாம், அதை ரெகுலேட் பண்ணா போதும். ஆனால் வேதாந்தம் மட்டும் இயங்கவே கூடாதுன்றதுக்கு அதுக்கு ஒரு அப்போ அதுக்கு எதிராக செயல்படணும், அதை மூடணுன்றது தான். இவங்களும் இயங்கலான்னு தான் 98 உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க. இவங்களும் இயங்கலான்னு தான் 98 பெர்மிஷன் கொடுத்தாங்க. 2010 வந்து உடனே ஸ்டே கொடுத்தாங்க சுப்ரீம் கோர்ட். எதுக்கு கொடுத்தாங்க? நீயும் இயங்கலான்னு தான் கொடுத்தாங்க. எல்லாருக்கும் கொடுக்க ஸ்கேல் தான் உனக்கும் யூஸ் பண்ணாங்க. ஓகே, அதுக்கப்புறமேட்டு அவங்க அரசாங்கம் ஒழுங்கா மானிட்டர் பண்ணல, அரசாங்கம் ஒழுங்கா அவங்கள வந்து நீங்க அண்டர்டேக்கிங் பண்றீங்களா, நாங்க ஒழுங்கா நடத்துவோம், உங்களுக்கு கேஸ் வருது இல்ல. இப்போ அங்கேயுமே எத்தனை ஆலைகளை வந்து மூடி இருக்காங்க, பல இடங்கள்ல ஆலைகளை மூடி இருக்காங்க. இப்போ கோவால வந்து நிறைய மைனிங் வந்து மூடுனாங்க. இதே கம்பெனி, இந்த கேஸ்ல ஹைகோர்ட் சொல்லும்பொழுது இதே கம்பெனி உட்பட நிறைய பேருக்கு கோவால லைசன்ஸ் கொடுக்காங்க. லைசன்ஸ்ல 1 மில்லியன் டன்னு சொல்லிட்டு மிக அதிகமாக எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு மைனிங் லைசன்ஸை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு பொதுநல வழக்கில் கேன்சல் பண்றாங்க கோவால. ஒரிசால வந்து இவங்க வந்து பாக்சைட் மைனிங் பண்றாங்க. பாக்சைட் மைனிங்ல இதுல வேதாந்தா ஸ்டெர்லைட் பாக்சைட் மைனிங்ல வந்து இங்க ஃபாரஸ்ட் லேண்டை வந்து எடுத்திருக்கீங்களா இல்லையான்னு நில்லுன்னு போட்டிருக்கான். ஆனா பின்னாடி அதை பார்க்கும்போது ஃபாரஸ்ட் லேண்டை நிறையா அதில் எடுத்திருக்காங்க. ஃபாரஸ்ட் லேண்டே இல்லைன்னு சொல்லும்போது எப்படி இதுக்கு பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு அதை கேன்சல் பண்ணியிருக்காங்க பாக்சைட் மைனிங்க. இப்போ பாக்சைட் எல்லாம் போயிடுச்சு, அலுமினியம் எல்லாம் போயிடுச்சு, நாடு வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியலன்னு உட்காந்து அழ வேண்டியதானே. எந்த நிறுவனம் வந்து இந்த நிறுவனம் கோவால இதே மாதிரி வயலேட் பண்றாங்க, ஒரிசால இதே மாதிரி வயலேட் பண்றாங்க, இங்க 2 முறை வாய்ப்பு கொடுத்தும் மறுபடியும் வயலேட் பண்ணியிருக்காங்க. இப்பவும் பார்த்தா எல்லா வயலேஷனும் பண்ணியிருக்காங்க. இனிமே இதுக்கு மேல பெர்மிஷன் கொடுக்க கூடாது அப்படின்னு கோர்ட் அப்படின்னு அரசாங்கம் முடிவு எடுக்குது. ஏன்னா இவங்க இது மட்டும் பண்ணல, இவங்க வெறும் இண்டஸ்ட்ரி மட்டும் நடத்தல, போய் வந்து ஒரு கட்சி வைக்கார மாதிரி அங்க உள்ளவனெல்லாம் எவனெல்லாம் விலைக்கு வாங்குறது, போராட்டம் நடத்துறவங்களை வந்து எப்படி அவதூறு கிளப்பி விடுறது, போலீஸ் எப்படி பாக்கெட்ல வச்சுக்கிட்டு வந்து அவங்களுக்கு எதிரான வந்து எஃப்ஐஆரை போடுறது. எஃப்ஐஆர் பச்சை குழந்தைய வச்சதெல்லாம் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க போராட்டம் நடத்தினதுல. எப்படி எஃப்ஐஆர் போடுவீங்க? அந்த பச்சை ஒரு சின்ன குழந்தைய கூட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன் போராட்டத்துக்கு. அதாவது வந்து குழந்தைகளை வந்து நீங்க வந்து தவறாக பயன்படுத்திட்டீங்க, சைல்டை வந்து அபியூஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா? ஒரு அப்பா போறாரு, அம்மா போறாங்க போராட்டத்துக்கு, குழந்தையும் கூட்டு போறாங்க. எஃப்ஐஆர் அப்படிலாம் எப்படி போட முடியுது? கம்ப்ளைண்ட் அப்படி எப்படி கொடுக்க முடியுது? இது வந்து அங்க வந்து லீகல், அங்க பிஆர் டீம் இருக்காங்க, சுமதினு ஒரு மேடம் உண்டு. அந்த அவங்களுக்கு வந்து இதை வந்து எப்படி போலீஸை வச்சு என்னென்ன எஃப்ஐஆர்லாம் போடலாம், டெய்லி ஒரு எஃப்ஐஆர் போடுறது, 100 நாள் போராடினாங்கன்னா எஃப்ஐஆர் போட வைக்கிறது, இப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது. அரசாங்கத்துக்கு நெருக்கடி எப்படி வருது? இவன் வந்து நம்மளை மீறி போலீஸை இயக்கிட்டு இருக்கான் உள்ள பூந்து, இன்னொரு பக்கம் நம்மளை மீறி பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டை இயக்கிக்கிட்டு இருக்கான்.
இவனை கண்ட்ரோலே பண்ண முடியலன்னு முடிவு எடுக்கிறாங்க. அப்படி முடிவெடுத்து க்ளோஸ் பண்றது சரியா தப்பான்னு கோர்ட் பாக்குது. நாங்களா க்ளோஸ் பண்ணோம், ஹைகோர்ட்டா க்ளோஸ் பண்ணுது. இந்த மாதிரி என்விரான்மெண்டல் மேல உள்ள அக்கறையிலிருந்து வழக்கு போடுறாங்க, இவ்வளவு வயலேஷன் இருக்கு, காற்று மாசுபட்டு இருக்கு, நிலம் மாசுபட்டு இருக்கு அப்படின்னு போட்ட வழக்குல க்ளோஸ் பண்ணா வேண்டாம்னு சொல்லிச்சு சுப்ரீம் கோர்ட். இப்ப என்ன சொல்லுது அதே சுப்ரீம் கோர்ட், கவர்மெண்டே முடிவு எடுத்துருச்சு, வயலேஷன் இருக்கு, திருந்த மாட்டான் போலுங்க, போதும்ட்டாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? இது இந்த நிறுவனம் இப்படி பண்ணுது. நீங்க ஒப்பிட்டு சொல்றீங்க, உள்நாட்டில் இருக்கக்கூடிய டெக்ஸ்டைலில் உள்ள பொல்யூஷன், லெதர் ஃபேக்டரியில் உள்ள பொல்யூஷன், அனல் மின் நிலையங்களில் உள்ள பொல்யூஷன். அனல் மின் நிலையங்கள் அரசாங்கம் நடத்துது. இப்போ நீங்கள் மணலிலெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா தண்ணியில் ஆயிலாக இருக்கிறது, இந்த பிரச்சனைகள் இருக்குது. அதாவது பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ஆக்ஷன் எடுத்து டெம்பரவரியாக க்ளோஸ் பண்ணி இன்னும் பெட்டராக எப்படி பண்ணணும். ஆனால் அதோடைய ஆஷஸ் தண்ணியில் கலந்து பண்ணுறது, பொல்யூஷன் பண்ணுறதை விட சல்ஃபூரிக் ஆசிடுடைய தாக்கம் அழிவுங்கிறது மிக அதிகம் ஒப்பீட்டளவில். ரெண்டு ரெட் இண்டஸ்ட்ரி, அதாவது ரெண்டு ரெட் இண்டஸ்ட்ரி. ஆனால் இதோடைய தாக்கம், இதோடைய அளவு, அதெல்லாம் பெர்மிஷன் பண்ணுறது, அதாவது ஒரு தப்பை பெர்மிட் பண்ணுறதுனால இந்த தப்பையும் பெர்மிட் பண்ணுங்கிற தியரி கோர்ட் ஒத்துக்கிடலை. இது இயல்பான உள்ளது தானே, ஒருத்தன் தான் தப்பு பண்ணதே ஒருத்தன் சிக்கிட்டானே. ஆனால் அதையும் ஒப்பிடுறது இருக்குல்ல. அதாவது மின்சார உற்பத்திக்கு அல்டர்னேட்டிவான சோர்ஸை வேணுமா கண்டுபிடிக்கணும், அதுக்கு முயற்சி பண்ணணும். இப்போ அணுமின் நிலையம் வேணும்னு அதுக்கு தான் சொன்னாங்க. எவ்வளோ உற்பத்தி பண்ணுறாங்க? யூரோப்பில் உற்பத்தி பண்ணாதான் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? யூரோப்பில் 2% மேலே உற்பத்தி பண்ணலாம் அணுமின் நிலையத்தில். நீங்கள் உற்பத்தி பண்ணுவான்னு கூடங்குளம் வரும்போது சொன்னீங்க. ஆனால் அது அணு ஆயுதத்துக்கு தான் பண்ணுறாங்கன்னு மக்கள் சொன்னாங்க. இது அணு ஆயுத உற்பத்திக்கு பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் மின்சாரம் எவ்வளோ கொடுக்குறீங்க? 1% கொடுப்பாங்களா? 1% கூட கொடுக்கல அணுமின் நிலையத்திலேருந்து. அப்போது அனல்மின் நிலையத்தில் பாதிப்பு இருக்குது. அதுக்கு அல்டர்னேட்டிவ் கோல் நீங்கள் கோலை எரிச்சாலே அதோடைய துகள், அதோடைய ஆஷஸ் பொல்யூஷன் பண்ணும், அதில் சந்தேகம் கிடையாது. அதாவது CO2 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் இந்த இண்டஸ்ட்ரியில் CO2 வருது, SO2 வருது. இதோடைய அளவு பல மடங்கு வேறுபட்டது. இல்லை, அந்த SO2 அவங்க ஆசிட் ஃபார்மாக மாற்றி அதான் வித்துடுறாங்க. ஆனால் நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணும்போது லீக் ஆகுது இல்லை? இது சேஞ்ச் பண்ணும்போது கேஸ் ஃபார்மில் இருக்க தானே செய்யும். அது கேஸ் ஃபார்மில் இல்லாமல் போகாது இல்லை? கேஸ் ஃபார்மில் இருக்கிறது நீங்கள் திறந்து விட்டு தானே ஆகணும். அதுக்கான ஸ்டேக்கை உயரம் கூட்டணும்னு சொன்னால் நீங்கள் ஒத்துக்கிடல. அது தேவையில்லைன்னு சொல்கிறீங்க. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அதில் ஆர்டரே போடலை. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எப்படி 40,000 டன்னுக்கு எவ்வளோ வச்சுருந்தீங்க, 4 லட்சம் டன்னுக்கு அதே ஸ்டாக் வச்சுருக்க. இது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் படி, கைட்லைன்ஸ் படி இது தப்பு. அப்போ இப்போ இதோடைய பொல்யூஷனை பொல்யூஷன் நடந்துச்சா அதில் மாற்று கருத்தே இல்லை. தூத்துக்குடியில் உள்ள ஒவ்வொருத்தரும் பர்சனலாக ஃபீல் பண்ணுது. இந்த இண்டஸ்ட்ரியிலிருந்து வந்துச்சா, இந்த இண்டஸ்ட்ரியிலிருந்து வந்துச்சா தெரியாதுன்னு சொல்லிட்டு அவன் மேனிபுலேட் பண்ணலாம். கோர்ட்டில் ரெக்கார்டை மாற்றி சொல்லலாங்க. கோர்ட்டுக்கு வரும்போது நேரடியாக பார்க்க முடியாது. ஆனால் ஊரில் உள்ளவங்களாம் நேராக பார்த்தாங்கல்ல. ஒரு பிரச்சனைக்கு எவ்வளவுதான் நீங்கள் என்ன சொல்லுங்க, 1 லட்சம் பேர் திரண்டு வராங்க, ஒவ்வொரு ஊரும் திரண்டு வந்தாங்கன்னா இவங்களை மிஸ்இன்ஃபர்மேஷன் ஸ்டெர்லைட் சொல்லுது, பொய்யான செய்திகளை நம்புறாங்கன்னு. அவங்க நேரடியாக பார்த்து 98ல் கேஸ் நடந்துச்சு, போராட்டம் நடந்துச்சு. ஆனால் 1 லட்சம் பேர் வரல. ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரி வருது, மக்கள் என்ன செய்யறாங்கன்னா அதை சகிப்புத்தன்மையோட தான் பார்த்தாங்க. சரிப்பா, எவ்வளோ இண்டஸ்ட்ரி வருது, இதுவும் போகுது அப்படின்னு தான் நினைச்சாங்க. முதல்ல புரியலை அவங்களுக்கு. எல்லா இண்டஸ்ட்ரியை விட இது அதிக பொல்யூஷன் ஏற்படுத்துது, பாதிப்பு ஏற்படுத்துதுன்னு தெரிஞ்சனால தான் அவ்வளோ பேர் வந்தாங்க. மற்ற நிறுவனங்களுக்கும் வேதாந்தாக்கும் இதில் ஒரு சிமிலராக இருக்க பிரச்சனை என்னன்னா, அரசாங்கம் ரெகுலேட் பண்ணல. அரசாங்கம் அந்த பாதிப்புகளை சரி பண்ணுறது, அந்த நிறுவனத்திட்ட பேசி அதை சரி பண்ண வைக்கிறது, இல்லைன்னா அதை நிப்பாட்டுறது டெம்பரவரியா அப்படின்ற அரசாங்கத்தோட மிஸ்டேக் தானே காமனாக இருக்கு. மற்ற நிறுவனங்கள் இப்போ நான் அனல் மின் நிலையமாக எடுக்கட்டும், லெதர் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், அதெல்லாம் கிளஸ்டர், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கம்பெனிகள் இருக்காங்க. அப்போ அதோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அரசாங்கத்துக்கு அதிகம் இருக்கு. இது ஸ்டாண்டலோன் கம்பெனிஸ். இதெல்லாம் அதாவது ஒரு சில கம்பெனி தான் உலகம் முழுக்க உற்பத்தி பண்றாங்க. அப்போ இவங்க இதோடைய பாதிப்புங்கிறது பெரிய டன்னான பாதிப்புகள் ஏற்படுத்துது. அதனால இந்த கம்பெனியை ரெஸ்பான்சிபிள் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதனால அது இல்லாம இந்த கம்பெனியுடைய கான்டாக்ட் இருக்குல்ல, ஒரிசால, மகாராஷ்டிரால, இது மாதிரி மகாராஷ்டிரால பிளான்ட் ஆரம்பிக்கும் போதே பெர்மிஷனே இல்லாமல் பில்டிங் கட்டினீங்க, அதனால க்ளோஸ் பண்ணாங்க அங்கே கவர்மெண்ட். கோவாவில் நீங்கள் பெர்மிஷன் இல்லாமல் மைனிங் பண்ணீங்க, எவ்வளோ பெர்மிஷனோ அதை தாண்டி மைனிங் பண்ணீங்க, சுப்ரீம் கோர்ட் கேன்சல் பண்ணுது. ஒரிசால நீங்கள் பாக்சைட் பண்ணுறீங்க, இதே வேலையாக ஒரு நிறுவனம் செய்யுது. அதாவது இந்த மாதிரியான ஒரு பெரும் உற்பத்தி, இரும்பு உற்பத்தி, பாக்சைட் உற்பத்தி, காப்பர் உற்பத்தியில் ஈடுபடக்கூடிய நிறுவனங்கள் இருக்காங்களா, அவங்க ஓரளவுக்கு இருக்கக்கூடிய, அவங்க எல்லா ரூலையும் ஃபாலோ பண்ணாலே பொல்யூஷன் ஆகும். எல்லா ரூலையும் ஃபாலோ பண்ணாலே பொல்யூஷன் ஆகும். அப்போ இந்த ரூலையே ஃபாலோ பண்ணவே மாட்டேன்னு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை பெர்மிட் பண்றதுங்கிறது வேறு. இங்கங்க இருக்கக்கூடிய வயலேஷனால, அதுவும் அந்த கம்பெனிலாம் கிளஸ்டரா இருக்கு, 100 கம்பெனி இருக்கு, 500 கம்பெனி இருக்கு. அப்போ அதை ரெகுலேட் பண்றதுங்கிறது வேறு. இப்போ இங்க இம்போர்ட், இப்போ இந்தியா அதிகரிச்சது காரணம், காப்பர் இம்போர்ட் பண்றது அதிகரிச்சது காரணம் வெறும் காப்பர் பயன்பாடு அதிகரிச்சிருக்குது அப்படின்றது மட்டும் கிடையாது. வேதாந்தா மூணது தான் ஸ்டெர்லைட் மூணது தான் முக்கியமான காரணம் சொல்லப்படுது.
ஸ்டெர்லைட் அந்த அளவுக்கு அவங்க உற்பத்தியை வந்து உள்நாட்டுக்கு பயன்படுத்துனாங்களா? அதை பத்தி கோதுமை எதுக்கு இறக்குமதி பண்றீங்க? இங்கே இப்போ உற்பத்தி ஆவலன்னு பண்றீங்களா? உணவுப் பொருட்கள்லாம் எதுக்கு இறக்குமதி பண்றீங்க? இங்க ஆவலன்னு பண்றீங்களா? இப்போ கூட மோடி வந்து ட்ரம்ப் கூட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாரு. கோதுமை உட்பட பல விளைபொருட்களை வந்து அமெரிக்கால இருந்து இங்க கொண்டு வர. நீங்க அதை இறக்குமதி பண்ணீங்கன்னா உள்நாட்டில் உள்ள வந்து விவசாயிகளுடைய விலை பாதிக்கப்படும், இங்க உள்ள மார்க்கெட் பாதிக்கப்படும். இங்கதான் உணவுப் பொருளை எதுக்கு இறக்குமதி பண்றீங்க? பெட்ரோல் இல்ல, இறக்குமதி பண்ணு. இல்லாத பொருளை இறக்குமதி பண்ணீங்கன்னா பரவாயில்ல. உங்களுக்கு என்ன ஏற்றுமதி பாலிசி இருக்கு, இறக்குமதி பாலிசி இருக்கு? நீங்க என்ன ஸ்டடி பண்ணிருக்கீங்க, என்ன ஆய்வு பண்ணிருக்கீங்க? இந்த நாட்டுடைய உற்பத்தியை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது திட்டம் வச்சிருக்காரா மோடி? ஒரு திட்டமும் கிடையாது. ஏற்கனவே மன்மோகன் சிங் சில சீர்திருத்தங்களை பண்ணாரு, அதே இதை கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணிட்டு அதானிக்காக வந்து பாலிசியை முடிவெடுத்துட்டு நாட்டை நடத்திக்கிட்டு இருக்கீங்க. அம்பானி அதானி எதை சொல்றாங்களோ அதான் நீங்க கவர்மெண்ட் ரன் பண்ணிக்கிட்டு நீங்களும் பேசலாமா? இதனால வந்து இப்போ இவன் உற்பத்தி பண்றான், அப்பவும் இம்போர்ட் தான் பண்ணுவீங்க. நான் உள்நாட்டு தேவைக்கு இவன் அப்படியே எக்ஸ்போர்ட் தான் பண்ண போறான். எல்லா பொருளும் வந்து இந்த நாட்டுல மிகை உற்பத்தி ஆயிருது. ஒரு பொருள் இம்போர்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவன் ஒரு குவாலிட்டியில உற்பத்தி பண்றான்னா அதை அதுக்கு ஒரு கம்பெனி, இது வந்து உலகம் ஃபுல்லா மாத்தி இன்டர்லிங்க்டா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இருக்கும். அப்போ அதை பத்தி ஒரு கமர்ஷியல் பாலிசி எடுத்து சில பொருட்களை இறக்குமதி பண்ணக்கூடாதுன்னு முடிவு எடுக்கணும், சில இதை ஏற்றுமதி பண்ணக்கூடாதுன்னு முடிவு எடுக்கணும். அதை பத்தி பண்ணணும். இண்டஸ்ட்ரீஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமானது. இப்போ வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போய் சொல்றாங்க இவங்க வந்து மாட்டு வண்டியில போகணும்னு சொல்லுவாங்க. பூவிலையின் நண்பர்கள் இருக்காங்க, இவங்கெல்லாம் இது மாதிரி எக்ஸ்ட்ரீமான கருத்து வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்களா? அவங்க இண்டஸ்ட்ரீஸை பத்தி படிச்சு இண்டஸ்ட்ரி சஸ்டைனபிள் growth, அதாவது இயற்கையை வந்து ரொம்ப மாசுபடுத்தாமல் எப்படி வளர்ச்சி பண்ணணுங்கிறதுல நிறைய ஸ்டடி பண்றாங்க. இப்போ எடிசன் வந்து பல்ப் கண்டுபிடிச்சதை வந்து 100 வருஷமா அந்த பல்ப் எரிஞ்சிருக்கு. ஆனா இப்ப எங்கேயா தெரியுமா? அது அதாவது அவர் கண்டுபிடிச்ச டைம்ல ஒரு பல்பு 100 வருஷம் எரியுமா? ஓகே. அவர் முதல்ல பண்ண பல்பு 100 வருஷம் எரிஞ்சிருக்கு. ஓகே. ஏன்னா அதுடைய டங்ஸ்டன் அதுல யூஸ் பண்ணக்கூடியது வந்து அவ்வளவு நல்ல ஸ்ட்ராங்கான மெட்டீரியலை பண்றாங்க. ஆனா இதே மாதிரி உற்பத்தி பண்ணா அவங்களும் ஜெனரல் எலக்ட்ரிக்கல், இவங்க தான் முதல்ல வந்து எலக்ட்ரிக்கல் உற்பத்தியில இருக்கிறாங்க. பல்பை கண்டுபிடிச்ச பிறகு அது உலகம் ஃபுல்லா வந்து பயன்பாட்டுக்கு இருக்கு. அப்ப இதே மாதிரி நம்ம உற்பத்தி பண்ண அவன் வருஷக்கணக்கா பண்ணானா ரீயூஸ் பண்ணணும்ல. ரீயூஸ் பண்ற மாதிரி எல்லா ப்ராடக்ட்டையும் உற்பத்தி பண்றாங்க. இப்ப இருக்கக்கூடிய உற்பத்தியில போனா இருந்தாலும் போன்னா 2 வருஷத்துக்கு தூர தூக்கி போட்டுறணும். இப்ப லேண்ட்லைன் போன் அந்த காலத்துல வச்சிருந்தாங்க. எவ்வளவு நாளைக்கு ஒரு டைம் அந்த லேண்ட்லைன் போன் மாத்துறாங்க? பயன்பாடு அந்த லேண்ட்லைன் பயன்பாடு அந்த போன் வந்து அந்த ஒவ்வொரு வீட்லயும் 10 வருஷம் 20 வருஷம் இருந்து யாராவது தூக்கி போட்டு உடைச்சாதான் மாத்திருப்பாங்க. இப்போ அப்படி போன் அப்படி யூஸ் ஆகுதா? அப்போ இப்போ உற்பத்தியே இது மாதிரி இருக்கு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி காப்பர் வேணும், அயன் வேணும், தோண்டி எடுத்துட்டீங்கன்னா எல்லாமே கம்மியாக தான் இருக்கு. ரிசோர்ஸ் 50 வருஷம் இருக்கும், 100 வருஷம் இருக்கும், இவ்வளவுதானே. அதுக்கு பிறகு என்ன செய்யறீங்க? அதை பத்தி இப்பவே யோசிக்கணும். தோண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு பொருள்னா இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணணும். எல்லாமே யூஸ் அண்ட் த்ரோவா இருக்கு. இப்போ வந்து ஒவ்வொரு பொருளும், ஒரு கொடையில இருக்கக்கூடிய இரும்பு இருக்குல்ல, இப்போ எப்படி கொடை இருக்கு, கொடையை யூஸ் ஆச்சுன்னா தூக்கி போடணும். ஆனா அது நல்ல ஸ்ட்ராங்கான மெட்டீரியல்லாம் அந்த உள்ள கம்பியை மட்டும் மாற்ற முடியுமா இல்லையா? ஒவ்வொரு பொருளையும் வந்து சர்வீஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கல்ச்சரே மக்கள்கிட்ட இயல்பா ஆயிரக்கணக்கான வருடங்கள் மனிதனுக்கு இருந்த ஒரு பண்பாட்டை இந்த மாதிரி சில நிறுவனங்களுடைய ஆசைக்காக வெறிக்காக இப்படி உற்பத்தி கொண்டு போறாங்க. அப்ப இப்படி கொண்டு போகும்போது நீங்க ஒரே நாள்ல இதை பண்ணுவீங்களா? அரசாங்கம் திருந்துமா? பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு திருந்திடுவாங்களா? மோடி திருந்துவாரா? இல்ல தாவேகா அரசாங்கம் புதிய முடிவு எடுப்பாங்களா? இதெல்லாம் கிடையாது. ஆனா ஒரு கொள்கைக்காக நின்று பேசுறவங்க என்ன செய்வாங்க? அந்த பார்வையை வச்சுக்கிட்டு இப்படிலாம் இருக்கு, நீ ஏன் இதுக்கெல்லாம் பெர்மிஷன் கொடுக்குற அப்படின்னு கேட்க தான் செய்வாங்க. அப்படிப்பட்ட பார்வையிலிருந்து வரக்கூடிய கேள்விகளை 10% இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, 20% இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, 30% இம்ப்ளிமெண்ட். கிரீன் இப்போ எனர்ஜி அப்படி தானே, கிரீன் எனர்ஜியா எப்படி பண்றது, அது எப்படி உற்பத்தி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு அதை வந்து ரீசைக்கிள் பண்ற மாதிரி. பேட்டரிஸ் முந்தி ஆரம்பத்தில் இருந்த போன்லாம் பேட்டரி எடுத்து யூஸ் பண்ணுவோம். அந்த பேட்டரி எல்லாமே வந்து தனியா வந்து போவோம் காயலாங்கடைக்கு. இப்போ அப்படி கிடையாது, மொத்த போனையும் தூரத்துக்கு போடுறோம். அப்ப இதை ரீசைக்கிள் பண்ற மாதிரி உங்களுடைய பொருட்கள் இருந்துச்சுன்னா தோண்டி இரும்பையும் காப்பரையும் எடுத்துக்கிட்டே இருக்கிறது இல்ல. இருக்கக்கூடிய நம்மகிட்ட ஏற்கனவே காப்பர் வந்து நிறைய பயன்பாட்டில் இருக்கு. அந்த பயன்பாட்டில் இருக்கிறதே ரீசைக்கிள் பண்ண முடியும். எல்லா பொருளையும் ரீசைக்கிள் பண்ண முடியும். ஏன்னா ஒரு டைமுக்கு மேல 100 வருஷத்துக்கு பிறகு அவ்வளவு பொருளையும் நீ ரீசைக்கிள் தான் பண்ணி ஆகணும். அதை பத்தியா நான் ஸ்டடி பண்றீங்களா? அப்பதானே இதெல்லாம் பண்ணணும். அப்புறம் ஏற்றுமதி ஏன் நடக்குது, இறக்குமதி ஏன் நடக்குது, இந்த நாட்டுடைய வளர்ச்சி, சைனா ஏன் முன்னேறினா நம்ம நாடு ஏன் முன்னேறல, இதெல்லாம் பேசுறதுக்கு மோடிக்கோ பேசக்கூடியவங்களுக்குலாம் தகுதி இருக்கா? அதை பத்தி ஏதாவது ஆய்வு பண்ணியிருக்கீங்களா? சைனா வந்து 1980 நம்மளே தான் இருந்தான், இப்ப எப்படி முன்னேறினா? சைனால இது மாதிரி போராட ஆள் இல்லைன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. அந்த நாடு, இந்த நாட்டுடைய உற்பத்தி, அவனுடைய உலகத்தை எப்படி நம்ம நாட்டை சார்ந்து இருக்கணும்னு அவன் ஒவ்வொரு நாட்டுக்குடைய வளர்ச்சி வந்து இண்டிபெண்டா இருந்தது. அந்த நாட்டுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கும். அப்ப நம்ம நாட்டுக்கு என்னங்கிறத ஆய்வு பண்ணி முயற்சி பண்ணாம
எவனாவது ஒருத்தன் எழுதி கொடுத்த பேப்பரை எடுத்து படிச்சாங்கன்னா பிரயோஜனம் கிடையாது. ஓகே, இப்போ அந்த வீடியோவில் 2 எபிசோடாக சொல்கிறார். ஒன்று வந்து வேதாந்தாவை அது அது வந்து அவ்வளோ ஒரு நாசகார ஆலை கிடையாது அப்படின்றத ஜஸ்டிஃபை பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் வந்து அந்த போராட்டம் 2018 நடந்த அந்த போராட்டம் வந்து திட்டமிட்ட ஒரு கலவரம், ஒரு வன்முறை. அதை செய்தது வந்து மக்கள் அதிகாரம், மகாய்கா இந்தமாரி அமைப்புகள் தான் வந்து அதை செஞ்சாங்க. மக்களோட கோரிக்கை வந்து அந்த விரிவாக்கத்தை, அதோட உற்பத்தி விரிவாக்கத்தை வந்து விரிவாக்கக்கூடாதுன்றது அவ்வளவுதான் இருந்தது. பேன் ஸ்டெர்லைட் அப்படின்றதெல்லாம் வந்து அதாவது பேன் ஸ்டெர்லைட் சேவ் தூத்துக்குடி அப்படின்றதெல்லாம் இவங்க உருவாக்குனது. சோஷியல் மீடியாவில் வைரலாக்கி இந்தியா முழுக்க அது ஒரு சென்சிட்டிவான விஷயமாக்கி மக்களை திரட்டி திட்டமிட்டே வந்து போய் அந்த 300வது நாள் போராட்டத்தை ஒரு கலவரமாக்கணுன்றது தான் இவங்களோட இன்டென்ஷனே. ஸ்டாஃப் கோட்டர்ஸை போய் எதிர்த்தாங்க, சிசிடிவி கேமராலாம் உடைச்சாங்க, போலீஸ் அடித்தாங்க. இந்தமாரி ஒரு திட்டமிட்ட கலவரம்ன்ற ஒரு தியரி வைக்கிறாரு. அதில் இல்லை, அன்னைக்கு நடந்தது வந்து ஸ்டாஃப் குவார்டர்ஸை எரிச்சது ஒரு தனியாக டீல் பண்ணுவோம். முதல்ல இவங்கெல்லாம் வந்து இப்படி தூண்டுதவங்க மக்கள் அதிகாரம், பூவுலகின் நண்பர்கள், இது எல்லாருமே பூவுலகில் நண்பர்கள் இல்லை, திமுக நண்பர்கள். அதாவது வந்து இது மாதிரி வாய்க்கு வந்து பேசலாம். அதாவது வந்து இந்த எல்லா அமைப்புகளும் பூவுலகின் நண்பர்களாக இருக்கட்டும், மக்கள் அதிகாரமாக இருக்கட்டும், இடதுசாரி அமைப்புகளாக இருக்கட்டும், இடதுசாரி அமைப்புகள் ரொம்ப நாள் திமுக கூட்டணியில் இருந்தாங்கன்னா இவங்க திமுக சொம்பு இப்படி. இதோடைய வியூ என்னன்னா, பிஜேபி எதிர்த்து ஏதோ ஒரு தருணங்களில் திமுகவோட சப்போர்ட் பண்ணி பிளே பண்ண வேண்டியிருக்கும். பிஜேபி எதிர்க்கக்கூடிய ஒரு மெயின் ஸ்ட்ரீம் கட்சி திமுக இருக்கு. மிச்சம் எல்லாம் சின்ன சின்ன அமைப்புகள். அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கும், ஒரு பார்வை இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு செயல்பாடு இருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ப்ரோக்ராமில் நிகழ்ச்சி நேரில் அவங்க திமுக சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க எல்லாரும் திமுகன்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு சங்கி பார்வை. ஏன்னா ஒவ்வொரு அமைப்புக்கும் ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. இப்போ பூவுலகின் நண்பர்கள் வந்து பரந்தூர் விமான நிலையம் திமுக கவர்மெண்ட் கொண்டு வரும்போது ஏற்றாங்களா இல்லையா? ஆமாம். அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு. அது திமுக ஆட்சியில் இருந்தாலும் சரி அதே கொள்கையில தான் இருக்காங்க, அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் அதே கொள்கையில் இருந்திருக்காங்க. மக்கள் அதிகாரம்னு எடுத்துக்கிட்டோம்னா 2006 to 10 இந்த டைம் ஆட்சியில வந்து ஈழ போராட்டம் நடந்துச்சு. அப்போ திமுகக்கு எதிராக போராட்டம் நடத்துறாங்க. அந்த அமைப்பை சார்ந்தவங்க கலைஞர் கருணாநிதிக்கு கருப்பு கொடி காட்டினாங்க. அப்போ திமுக ஈழ போராட்டத்தில் வந்து ஒரு அடக்குமுறையை ஏவும் போது அதை எதிர்த்து போராடி இருக்காங்க. அதே நேரங்களில் திமுக ஒரு நியாயமான போராட்டத்தை சப்போர்ட் பண்ணும்போது நேராக போய் பார்த்துருப்பாங்க, செஞ்சிருப்பாங்க. இது மாதிரி சூழல், ஒவ்வொரு சூழல்ல இருந்து அந்த இயக்கங்கள் பல்வேறு காலகட்டங்களில் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அடுத்து இது இந்த இயக்கங்களை பற்றி உள்ள விஷயம். அந்த போராட்டத்தில் இவங்க இப்படி தூண்டிட்டாங்கன்னா ஸ்டெர்லைட்டை மூடுங்கிறது சுப்ரீம் கோர்ட்டு வந்து ஹைகோர்ட்டு 2 டைம் க்ளோஸ் பண்ணியிருக்கு. இப்போ பேன் ஸ்டெர்லைட்னு 2018 மார்ச் மாசத்துல வந்து தான் தோன்றிச்சா. அந்த ஊர், அதாவது வந்து பிளான்ட் இப்படி இருக்கு, பின்னாடி இருக்கக்கூடிய ஊர் குமரட்டியாபுரம். அந்த இவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது வந்து அங்கே உள்ள அவங்களுக்கு ஏற்கனவே பொல்யூஷனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால இதை எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது. லேண்ட் அக்யூசேஷன் மற்ற விஷயங்கள்லாம் ஏற்கனவே அது சிப்காட் இடம். அதனால கிட்டத்தட்ட அவங்க ஊர் பார்டர் வரைக்கும் வந்துடும் இது. அதனால அந்த ஊரில் போராட்டத்தை தொடங்கினாங்க. அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாதுன்னு போராடினாங்க. ஆனால் அதை நடத்தக்கூடாதுங்கக்கூடிய கோரிக்கை ஏற்கனவே இருந்துகிட்டு இருக்கக்கூடிய கோரிக்கை, மொத்த தூத்துக்குடியிலையும் இருக்கக்கூடிய கோரிக்கை. அப்போ இது வலுப்பெறுது. அதனால இதுவும் வலுப்பெறுது. இதில் என்ன பிரச்சனை இருக்குது, என்ன தப்பு இருக்குது? அந்த ஆலை அவ்வளோ வயலேட் பண்ணியிருக்கானா இல்லையா? ஒரு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுடைய ஒரு ஆர்டரை அவன் ஃபாலோ பண்ணல. 2013 சுப்ரீம் கோர்ட் பெர்மிஷன் பண்ணதுலேருந்து 2018 வரைக்கும் நச்சு கழிவுகளை பயன்படுத்துவதற்கான பெர்மிஷன் இல்லை. 5 வருஷமா நச்சு கழிவுக்கான பெர்மிஷன் இல்லை. ஹைகோர்ட்டுக்கு வந்தானா அவன்? என்ன நான் போட்டேன், பெட்டிஷன் போட்டேன், இவன் எங்களுக்கு ஆர்டர் கொடுக்கலான்னு ஏன் வரல? ஏன்னா நச்சு கழிவு நீ பெர்மிஷன் கொடுக்காது, இன்னும் வசதியாக போச்சு, எப்படினாலும் டிஸ்போஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த அங்கங்கே கிராமத்தில் துண்டு துண்டா போராடிக்கிட்டு இருக்கும்போது பல இயக்கங்கள் இது மாதிரியான மக்கள் போராடுறாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல மக்கள் ஒரு இதில் போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா போய் நிற்பாங்க. ஒரு இடதுசாரி அமைப்புகளை சார்ந்தவங்க இவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னு போய் நின்று அவங்களுடைய கோரிக்கைகளை கேட்பாங்க, அவங்களுக்கு ஆலோசனைகள் கொடுப்பாங்க, அவங்க கூட இருப்பாங்க. இப்போ ஒரு டைம் வந்து சட்டக்கல்லூரி மாணவர்கள் போராடிட்டு இருக்காங்க, நாங்கள்லாம் அட்வொகேட்டு, நம்ம அட்வொகேட்டு அவங்க ஸ்டூடெண்ட்டு. இந்த காலேஜ் வந்து மெட்ராஸில் லா காலேஜ் இருக்குது, இதை மாற்றக்கூடாதுன்னு போராட்டம் நடத்துகிறாங்க. போராட்டம் முடியும் போது அவங்க மேலே தடியடி நடத்தி டிஸ்போஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்ககிட்ட போய் இப்போ இது டிராஃபிக் அதிகமாகுது, நீங்கள் கொஞ்சம் நிறுத்தினா கூட பரவாயில்லன்னா, இல்லை நாங்கள் நிற்கிறோம், சரி நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக பண்ணுறோன்னு சொல்லி நாங்கள் அட்வொகேட்ஸ் கொஞ்சம் பேர் போய் நிற்கிறோம். போராடக்கூடிய இடத்துல ஒருத்தர் போய் நின்னாங்கன்னா அவங்களுக்கு என்ன இன்டென்ஷன்? இதில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் இவங்கெல்லாம் வந்து என்னென்னா, இந்த மாதிரி நச்சு ஆலை இருந்துச்சுன்னா இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்கு நல்லதில்லை, நீண்ட கால வளர்ச்சிக்கு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்களா, நாமளும் ஆரோக்கியமாக இருக்கணும். இப்போ இது காப்பருக்கு இது ரேட் இருக்குது மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த நாட்டில் இருக்க காற்றுக்கு ரேட் இருக்கா, தண்ணிக்கு இருக்கா, அதுக்கு வேல்யூவை பற்றி, அதாவது வந்து அதுக்கு வேல்யூ இல்லைன்னா எவ்வளோ நாளும் பொல்யூஷன் பண்ணலான்னு ஒரு தியரி வந்து வேதாந்தா எல்லாரும் பண்ணுறோம் நானும் பண்ணிக்கிறேன்னு கேட்குறான். ஆனால் அதுக்கு ஒரு வேல்யூ வையின்னு சொல்லி போராடுறவங்க என்ன செய்வாங்கன்னா, எங்கெங்கே போராட்டம் நடக்குதோ, எங்கெங்கே மக்கள்கிட்ட அந்த
ஒரு இதோடைய வாய்ப்புகள் இருக்கோ அந்த இடத்துல போய் போராடுவாங்க, மக்கள்கிட்ட அதை ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அதை மிகப்பெரிய போராட்டமாக நடத்தி அரசாங்கத்துக்கு எப்படி நெருக்கடி கொடுக்கலான்னு முடிவு பண்ணுவாங்க. அதில் என்ன சதி இருக்கு, கான்ஸ்பிரசி. இவன் சொன்னதெல்லாம் இந்த ஃபாயில் வேதாந்தான்னு இங்கிலாந்துல இருந்து ஒருத்தர் வந்தாரு, இந்த வெங்காயத்தெல்லாம் ஹைகோர்ட்லேயே சொன்னான் ஸ்டெர்லைட்டு. சொன்னாங்கல்ல, இந்த கேஸ் சிபிஐ தானே விசாரிக்கிறான், அந்த ஃபாயில் வேதாந்தாங்கிறவன் வந்து அதானிட்ட எவ்வளோ பணம் வாங்கினான்னு ஏதாவது ரிப்போர்ட் இருக்கா? அவன் பணத்தை வாங்கி இங்கே வந்து இந்த போராட்டத்துக்கு முன்னின்று நடத்தின அமைப்புகள் இயக்கங்கள் யார்கிட்டயாவது 5 பைசா அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனதுன்னு சொல்ல முடியுமா உன்னால? எல்லாரும் பொது நிலத்துல இருந்து போராடுறாங்க, எல்லாரும் ஒரு நியாயத்துல இருந்து போராடுறாங்க. அவங்க ஒரு நோக்கம், ஒரு இந்த நாட்டுக்கு வந்து வேண்டிய வெல்ஃபேர், அதுல இருந்து போராடுறாங்க. நீ எதிர் சைட்ல இருந்து வேண்டிய பணம் வாங்கினாங்கன்னா யார ஒருத்தர்னாலும் சரி, நம்ம அமைப்பு வாங்கினாதான் நான் சொல்லல, அதுல ஃபாத்திமா பாபுவா இருக்கட்டும், நித்யானந்த் ஜெயராமா இருக்கட்டும், யாருக்கா ஃபண்ட் வந்துச்சுன்னு சொல்லு. அவங்ககிட்ட தான் இடி இருக்கு, சிபிஐ இருக்குல்ல, விசாரிக்கலாம்ல. இப்ப சவுக்கு சங்கரை ரைட் பண்ணி எவ்வளவு ஃபண்ட் வாங்கினான்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? மோடி பேசும்போது ஏதாவது பிஜேபிக்கு ஃபண்டு போச்சா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. நம்ம காமன் மேன். ஆனா நான் காமன் மேன் தானே, என்ன ரைட் பண்ணலாம்ல? நீ இடியை வை, சிபிஐ வை, 5 ரூபா வாங்கினோன்னு நீ கண்டுபிடி. அப்போ மக்கள் பொது நலத்துக்காக போராடுறவங்கள கொச்சப்படுத்துறது இருக்குல்ல, இது மாதிரி வந்து வாடகை கொடுத்தவங்களை வச்சுட்டு கொச்சப்படுத்தினா அது சரியாயிருமா? மக்கள் உணர்வுபூர்வமா போராடினாங்க. தமிழ்நாடே தூத்துக்குடி கூட நின்றுச்சு இதுல. அதாவது வந்து ஒரு போலீஸை வந்து மேனிப்புலேட் பண்ணி, அதாவது எடப்பாடி அப்ப தான் ஆட்சிக்கு வந்திருக்காரு, என்ன நடக்குன்னு அவருக்கு தெரியாதுன்னா அந்த டிவியை பார்த்தேன்னு சொன்னாரு. அவர் உண்மையை சொன்னாரு. ஆமா, அப்போ போலீஸை ரன் பண்ணது யாரு? ஸ்டெர்லைட் இல்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு சவுக்கு சங்கர் தான் நீங்க வந்து ஒரு ஸ்டெர்லைட்டோட ஸ்கிரிப்டாவே இருக்குன்றதுனால நான் அதுக்குள்ள இருந்து டீகோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவர் என்ன சவுக்கு சங்கர் என்ன சொல்றாருன்னா, கீழ்நிலையில இருக்கிற கியூ பிரான்ச் ஆஃபீஸர்ஸ் இவங்கெல்லாம் வந்து சென்ஸ் பண்ணிட்டாங்க ஏற்கனவே. அந்தந்த வேற தமிழ்நாட்டில் இருக்க வேற பகுதியில் இருக்கக்கூடிய மாவோயிஸ்டுகள், இந்த மாரி அரசுக்கு எதிராக செய்யக்கூடியவர்கள், அவங்களாம் வந்து தூத்துக்குடியில் வந்து ஆர்கனைஸ் ஆகுறாங்க. இதை வந்து மேலே ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ எடப்பாடி வந்து புதுசாக வந்தவர், அவருக்கு எதுவும் தெரியாது. ஓபிஎஸ் 2 தலைமை வேறு இருந்தது, கவர்மெண்ட் ரன் பண்ணுறதே பெரிய விஷயம். ஆனால் அவர்கிட்ட வரைக்கும் மேல் அதிகாரிகள் எடுத்து போய் சேர்த்தாங்களான்றது தெரியல, அதை கோட்டை விட்டாங்க. அதனால இந்த வன்முறையாளர்கள் கலவரக்காரர்கள் உள்ள புந்து பிரச்சனை பண்ணிட்டாங்க. வேறு வழியே இல்லாமல் துப்பாக்கி சொன்னது. அது வேதாந்தாவுடைய கருத்து. அதுதான் வேதாந்தா கருத்து. என்னன்னா, போலீஸும் ஒழுங்காக ஹேண்டில் பண்ணல, போலீஸ் இந்த பிரச்சனையை ஒழுங்காக ஹேண்டில் பண்ணல, அதனால துப்பாக்கி சூடு நடந்துருச்சு. இவங்க கலவரம் பண்ணாங்க, அதனால துப்பாக்கி சூடு நடந்துருச்சு. இப்போ அதை வச்சு க்ளோஸ் பண்ணணும்னு சொன்னாங்கிறது உண்மை. என்னது, அங்கே வந்தவங்க எப்படி வந்தாங்க, அவங்க எந்தெந்த ஊர்ல இருந்து கிளம்புறாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா தூத்துக்குடி சுற்றி கிராமம் இருக்கு, மீனவ கிராமம் இருக்கு, விவசாய கிராமம் இருக்கு, பல ஸ்பாட்ல இருந்து கிளம்பி வராங்க. இதுதான் அவங்க கலெக்டரேட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டாங்க, பல ஊர்ல இருந்து கிளம்புனாங்க. அதுல மெயினான கேதரிங் பாயிண்ட் வந்து மாதா கோயில்ல இருந்து கிளம்பி வராங்கிறது தான். இது கிராமங்கள்ல இருந்து, குமரட்டியாபுரத்துல இருந்து, அங்க இருக்கக்கூடிய கிராமங்கள்ல இருந்தும் கிளம்பி வராங்க, எல்லா ரூட்ல இருந்தும் கிளம்பி வராங்க. வந்தவங்க குழந்தை குட்டி எல்லாம் கூட்டிட்டு பிரெட்டு, பிஸ்கட்டு, பால் பாக்கெட்டு, இது எல்லாத்தையும், தண்ணி பாட்டில், இதெல்லாம் எடுத்துட்டு வராங்க. அவங்க எந்த ஆயுதத்தையும் எடுத்துட்டு வரல. இவங்க நியாயமா அரசாங்கம் என்ன செஞ்சாங்க, முந்தின நாளே பண்ணாங்க. வேதாந்தா தான் ஒரு கேஸ் போட்டான், இவங்கெல்லாம் வந்து சரி பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்ல கேஸ் பண்ணி அதுக்கு வந்து 144 போடணும்னு அவன் தான் 144 ஆர்டர் போட வச்சதே வேதாந்தா தான். ஏன்னா என்ன நடக்க போகுது, இது எது எக்கு தப்பா நடக்கும்னு தெரியும். அந்த போலீஸை டைரக்ட் பண்ணது தமிழ்நாட்டில் எங்கனாலும் சரி போராட்டம் நடத்துறவங்க, இந்த வாயில வந்து எது வேணாலும் மாவோயிஸ்ட் அதுன்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் எந்த இயக்கமா இருந்தாலும் சரி போராட்டம் நடத்துற எல்லாமே அமைதியாக தான் போராடுவாங்க. அதுக்கு எவ்வளோ பேர், அதாவது தனிநபராக இருந்தால் ஒன்று, மாப்னா ஒன்று, ஜல்லிக்கட்டில் லட்சக்கணக்கான பேர் போராடினாங்க, வயலன்ஸாக பண்ணாங்க. கடைசி நேரம் போலீஸ் தான் வயலன்ஸ் பண்ணாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஒரு இடத்துல போய் வயலன்ஸ் பண்ணிட்டான்னா சுட்டா நமக்கு தானே சுடு விடும், அது எல்லாருக்கும் தெரியும்ல. நாம அப்படி விரும்புறது இல்லை. நாம அமைதியாக இதை எப்படி ப்ரெஷர் பண்ணணும், எப்படி ஒரு பேரணி நடத்துறது, இதுல இருந்து எப்படி ப்ரெஷரை பில்ட் பண்றது, இந்த அரசாங்கத்துக்கு நெருக்கடி எப்படி கொடுக்குறது. கலெக்டரேட்ல போய் உட்காந்துடுறோம், 2 நாள் 3 நாள் 5 நாள்னாலும் உட்காரணும்னு அவங்க ப்ரிப்பேர் ஆகிறாங்க. அப்போ இதை எப்படி வந்து கலைக்கிறது அப்படின்னா, இடையில பூந்து அடிச்சா கலைச்சிடலாம். கலெக்டரேட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அரசாங்கத்துக்கு எவ்வளோ பெரிய ப்ரெஷர் உருவாகும். அப்போ என்ன செய்யணும்னா, முந்தின நாளே நீங்கள் அதுக்கு தான் முந்தின நாள் பண்ணி ஒரு கிரவுண்டு விஓசி, ஒரு கிரவுண்டில் போய் உட்காரதுக்கு பெர்மிஷன் பண்ணாங்க. ஒத்துக்கிடலை. போராட்ட கமிட்டியில் ஒரு பிரிவு ஒத்துக்கிட்டாங்க, ஒரு பிரிவு ஒத்துக்கிடலை. அந்த ஒத்துக்கிடாத பிரிவின் தலைமையில தான் எல்லாம் போராட்டம் வராங்க. அப்போ அதில் உள்ளவங்கள்ல அப்படி போராட்டம் நடத்துகிற மக்கள் அதிகார அமைப்பை சார்ந்தவங்க, புயும் அமைப்பை சார்ந்தவங்க, அந்த தோழர்கள்லாம் வந்து துப்பாக்கி சூட்டில் பலியானாங்க. இதில் தலைமை தாங்கின முன்னணியாக பாத்திரம் வைத்தவங்க வந்து அவங்க அந்த க்ரௌடில் தான் நின்னாங்க. அப்போது இதில் உள்ளவங்க ஒரு கலவரம் பண்ணணுங்கிறதுக்கு எந்த மெட்டீரியல், சிபிஐ ஏன் அதில் சார்ஜ் ஷீட் போடல, ஏன் விசாரணைக்கு கொண்டு வரல? முதல்ல வந்து வாங்கி அரெஸ்ட் பண்ணாங்க, கஸ்டடி எடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. திரும்ப வந்து சார்ஜ் ஷீட் போடும்போது அவர் பேர விட்டான். ஏன்னா உங்களுக்கு அதில் எந்த மெட்டீரியலும் கிடையாது, அதை நிரூபிக்கவே முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஏற்கனவே அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து, அதாவது மக்களையும் இந்த மாதிரி போராடக்கூடியவங்களையும் பிரிச்சிருந்தும் பார்க்குறாங்க.
கேஸ் இந்த அப்போ அந்த நீங்க நடத்த போராட்டத்துல இப்போ நீங்க பேசும்போது ஞாபகம் வருது, இவர் சொன்ன மாரி கதைகள் தான் எஃப்ஐஆர்ல இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னு நினைக்கிறேன். கலெக்டர் ஆஃபீஸை போய் இந்த கும்பல் ஆக்கிரமிக்கணும், மேலே குடிய நடனம், இந்த மாரி எல்லாமே இந்த எஃப்ஐஆர்ல இந்த கதைகள் தான் ஒரு பாதியம் சொல்லி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அதாவது எஃப்ஐஆர்ல உள்ளதெல்லாம் வந்து ரொம்ப, அதாவது வந்து இதுல தியரி இருக்குல்ல, இவங்க எப்படி போராடினாங்கிற தியரி கிடையாது. அங்கங்க கலவரம் பண்ணதை அவங்க வந்து இங்க பைக் எரிச்சாங்க, இங்க வண்டி எரிச்சாங்க, இங்க ஸ்டாஃப் குவார்டர்ஸ் எரிச்சாங்கன்னு அவங்க எழுதியிருக்காங்க. இதுல ஒரு ஏன்னா சாதாரண மக்கள் என்ன செய்வாங்கன்னா, நீங்க அடிச்சீங்கன்னா திருப்பி அடிப்பாங்க, நீங்க கல்ல விட்டு அடிச்சீங்கன்னா திருப்பி அடிப்பாங்க. எல்லா இடத்துலயும் நடந்திருக்கு. போலீஸ் வயலன்ஸ் நடந்துச்சுன்னா திருப்பி அமைதியா இருக்காது அது. ஏன்னா ஒரு க்ரௌடு இருக்காங்கல்ல, 10 பேர் நிற்பாங்கல்ல, ஒரு இளைஞர்கள் 10 பேர் இருக்காங்கன்னா என்ன செய்வாங்க, அவனும் பதிலுக்கு எறிவான். இதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு அவங்க தான் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. இதுதான் அவனுடைய தீர்வு. ஸ்டாஃப் குவார்டர்ஸ் எரிச்சதுதான் நீ விசாரிச்சு சொல்லு, சிபிஐ சொல்லு, எது ஃபர்ஸ்ட்னு சொல்லட்டும். நான் என்ன சொல்றேன்னா, ஸ்டாஃப் குவார்டர்ஸ் ஸ்டெர்லைட் பக்கத்துல இருக்கு. தடியடி வந்து நீங்க வந்து எங்க வச்சு நடத்துனீங்க? ஜிஹெச் பக்கத்துல தடியடி நடத்திட்டீங்களா? ஓகே, கலெக்டர் ஆஃபீஸ் கிட்டே வர விடாம நீங்க அதுல இருந்து வந்து பல கிலோமீட்டருக்கு முன்னாடியே தடியடி நடத்த ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்போ வந்து கலெக்டரேட்டுக்கு கிட்ட வந்து அதுக்கு பிறகு தான் தடியடி நடத்தல, அதுக்கு முன்னாடியே நீங்க தடியடி ஆரம்பிச்சிடுறீங்க. அடுத்து அந்த அந்த ஏரியா ஃபுல்லா மக்கள் வெள்ளமா இருந்தாங்கன்னா நீங்க அமைதியா உட்கார பெர்மிட் பண்ணணும்ல. நீங்க அமைதியா நீங்க எதுவுமே பெர்மிட் பண்ணாம வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது தானே இது பிரச்சனை ஆகுது. இதெல்லாம் வந்து டைம் வைஸா நம்ம அப்போ வந்து கோர்ட்ல இந்த சிபிஐ கேஸ் போட்டு சிபிஐ சார்ஜ் ஷீட் போட்டதெல்லாம் நிற்குதுல, பெண்டிங்காக தானே இருக்கு. ஏன் சார்ஜ் ஷீட் போட்டு குற்றவாளிகளை அவங்களால ஃபிக்ஸ் பண்ண முடியல? போலீஸை நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியலைங்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு. ஒரு குற்றவாளி இதில் இருந்தா இவங்க அருணா ஜெகதீசன் ரிப்போர்ட் வந்து அப்படி போலீஸ் ஃபிக்ஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஆமா, போலீஸ் ஃபிக்ஸ் பண்ணி அருணா ஜெகதீசன் எப்படி சொல்றாங்க? ஏன்னா எல்லாரும் போலீஸ் ஆஃபீஸர்ஸுடைய அஃபிடவிட்லாம் பார்க்குறாங்க, போராடினவங்களுடைய அஃபிடவிட்லாம் பார்க்குறாங்க, எல்லாருடைய அஃபிடவிட், டைமிங், வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. செக் பண்ணிட்டு யார் முதல்ல தொடங்குனதுன்னா போலீஸ் தான் தொடங்குறாங்கன்னு சொல்றாங்க. நாம கண்ணுக்கு முன்னாடி சென்னை மக்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் உள்ள நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா ஸ்டெர்லைட்டுங்கிறது தூத்துக்குடி ஒரு ரிமோட்டான ஏரியாவில் இருக்கு. சென்னையில் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் போலீஸ் தானே முதல்ல தொடங்குறாங்க. அதாவது உங்களுக்கு வந்து அதாவது உங்களுடைய உரிமைக்காக நாங்கள் சட்ட திருத்தத்தை பண்ணிட்டோம்னு சொன்னாங்க இங்க. ஆனாலும் அதை ஒத்துக்கிட மாட்டோம்னு ஒரு கும்பல் உட்கார்ந்துருந்தாங்க. நான் என்ன சொல்றேன், அவங்க உட்கார்ந்து தான் இருந்தாங்க. அப்போ அவங்கள தடியடி நடத்தி நீங்க டிஸ்போஸ் பண்றீங்க. இது இப்படி இருக்குன்னா நான் என்ன சொல்றேன்னா, போலீஸ் முதல்ல தொடங்குனாங்கிறது அதோடைய டைம் லைன்ல இருந்து அதுக்கான டாக்குமெண்ட்ரி ரெடி பண்ணவங்கள்ல இருந்து கோர்ட் அருணா ஜெகதீசன் கமிட்டியில நம்ம அப்பியர் ஆகும்போது இது எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்லியாச்சு. நீங்களும் பதிவு பண்ணியிருந்தீங்க. அருணா ஜெகதீசன் கமிட்டி முன்னாடி நாங்களும் அப்பியர் ஆனோம். தூத்துக்குடி, அதாவது நம்முடைய நண்பர்கள், தோழர்கள் எல்லாரும், வாஞ்சிநாதன், ஹரிராகவன் எல்லாரும் வந்து அங்கே தானே இருக்கிறாங்க. ஸ்டெர்லைட்ல ஃபயரிங் நடக்கும்போது அங்கே இருக்கிறாங்க. இப்போ அந்த ஃபயரிங் நடந்த பிறகு அதோடைய விசாரணை எப்படி நடக்குது, எவ்வளோ பேரை கைது பண்ணுறாங்க, எவ்வளோ தப்பாக பண்ணுறாங்க, நம்ம மொத்த லிட்டிகேஷனையும் நம்ம நடத்தியிருக்கோம். இந்த பிளான்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கான கேஸையும் நம்ம நடத்துகிறோம். இதில் நிறைய அவங்க ஃபாத்திமா பாபு மேடம் இருந்தாங்க. அது மாதிரி பல பொதுநல வழக்குக்காக நம்ம வந்து ஹரிராகவன் சார்பாக இருந்தார். அதாவது ஹரிராகவன் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்பு, இவங்க தான் எல்லா வில்லேஜில் உள்ள எல்லா கிராமங்கள், மீனவ கிராமங்கள் இதை உள்ளடக்கி ஒரு போராட்ட கமிட்டி உருவாக்குறாங்க. இது வந்து எப்படின்னா, மக்கள்கிட்ட அவ்வளவு ஒரு எதிர்ப்பு இல்லைன்னா இப்படி ஒரு கம்பைண்டான ஒரு போராட்ட குழுவெல்லாம் அமைக்க முடியாது. அதாவது இந்த மாதிரி அமைப்புகள் வந்து ஊருக்கு 10 பேர் தான் இருப்பாங்க. மக்கள் அதிகார அமைப்பில் இருக்காங்கன்னா தூத்துக்குடியில் 10 பேர் இருப்பாங்க, திருநெல்வேலியில் 10 பேர் இருப்பாங்க. இந்த 10 பேர் போய் தூண்டினோம்னா மக்கள் வந்து இதே மாதிரியான 98லையும் பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து அவங்க பாதிப்புன்னு எப்போ உணர்றாங்களோ அன்னைக்கு தான் மிகப்பெரிய போராட்டங்களே நடந்திருக்கு. இது வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், நியாயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இது எதுவுமே இல்லாமல் ஒரு வேதம் தான் சில பொய் கருத்துக்களை, சில பிரச்சாரங்களை தொடர்ந்து பண்ணுவான். நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி கிராஸ் ரூட்டில் பண்ணுவான், மீடியாவில் பண்ணுவான், போலீஸில் பண்ணுவான், பியூரோக்ராட்ஸில் பண்ணுவான், மினிஸ்டர்ஸ் லெவலில் பண்ணுவாங்க. இப்போ அடுத்து மினிஸ்டர்ஸ் லெவலெல்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு இதை பண்ணுறான். இதை மாதிரி வந்து மோடி சொல்லிட்டாரு, காப்பர் வேணும், வெங்காயம் வேணும்னு இப்படி கதை விடுவாங்க. இது ஒரு பொய் பிரச்சாரம். இது வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இப்போ லிரில் சோப்புக்கு விளம்பரம் பண்ணுவாங்கல்ல, அது வந்து விளம்பரத்தில் ஒரு நடிகை வந்து டான்ஸ் ஆடி அந்த சோப் போட்டு அதோடைய நறுமணமாக இருக்குன்னு ஒரு விளம்பரம் பண்ணுவாங்க. இப்போ ஸ்டெர்லைட்டுக்கு அப்படி விளம்பரம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்போ இதை மாதிரி வாய்க்கு வாடகை விடுதவங்களை விட்டு ஏதாவது பேச வைக்க வேண்டியதான். இல்லை, இப்போ அங்கே நடந்த அவர் ஏற்கனவே சவுக்கு சங்கர் சொன்ன விஷயம் என்னன்னா, ஏற்கனவே அவர் முன்னாடியே ஸ்டெர்லைட்டை பற்றி பேசும்போதெல்லாம் அங்கே காவல்துறை அதாவது அருணா ஜெகதீசன் ரிப்போர்ட் சொன்னது வந்து அது ஒரு திட்டமிட்ட கொலை அப்படின்றது தான் வந்து சொன்னது. அது அரசோட தலைமை வரைக்கும் எல்லாம் தெரிஞ்சது தான்றது. ஆனால் இவங்க மீண்டும் மீண்டும் பரப்புறதுன்னா இதை ஒரு வைலன்ஸுக்கு கொண்டு போகிறது அந்த போராட்டத்தை லீட் பண்ணவங்க. அதை தடுக்கணும், ஒரு எச்சரிக்கை விடணும் அப்படின்றதுக்காக தான் சுட்டாங்க. பேரலை பார்த்து சுடுறது, பேரிகேடை பார்த்து சுடுறது, ஒரு சவுண்டு வரும், அந்த சவுண்டு மூலியமா கலைஞ்சு போகணுன்றது தான். இவங்களாம் வந்து குறுக்கில் வந்து புல்லட் நடுவில் பாஞ்சு அந்த மாதிரி இறந்துட்டாங்க அப்படின்ற
ஸ்டேட்மெண்ட்லாம் இப்போ நீங்கள் அங்கே இருந்திருப்பீங்க, அதாவது நீங்கள் அந்த போராட்டங்கள்ல இருந்துறீங்க, இப்போ வாஞ்சிநாதன் தோழர் பலர் நாங்க இருந்தாங்க. ஃபேக்ட் ஃபைண்டிங் அப்போ வந்து அப்ப அதான் few அத daysல பத்தி வந்து தான் பேச வரேன். victims எல்லாத்தையும் பார்த்து ஃபேக்ட் ஃபைண்டிங்லாம் ஆமா, அது அந்த நிலைமையே சொல்றேன். அதாவது அந்த படுகொலை நடந்த பிறகு யாருமே அங்க போய் அப்ரோச் பண்ண முடியாது, விக்டிம்ஸ் அப்ரோச் பண்ண முடியாது, அங்க என்ன நடக்குதுன்றத கூட டாக்குமெண்ட் பண்ண முடியாதுன்ற ஒரு நிலைமை. அப்போ ஒரு ஹைகோர்ட்ல பெட்டிஷன் போட்டு நீங்க ஃபேக்ட் ஃபைண்டிங்கோ டாக்குமெண்ட் பண்றதுக்கோ சட்ட உதவிகள், பேசிக்கான சட்ட உதவிகள் வந்து பாதிக்கப்பட்ட செய்யறதுக்கு போனீங்க. நீங்க பார்த்தது என்ன? ஹைகோர்ட் பெர்மிஷன் வாங்கி சட்ட உதவி பண்ணுவதே போலீஸ் தடுக்கக்கூடாது. ஏன்னா 144 போட்டிருக்கோம், யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அன்னைக்கு போன மு.க. ஸ்டாலின் மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க, திருமுருகன் காந்தி மேலே எல்லாருக்கும். தூத்துக்குடிக்குள்ள போனால் எஃப்ஐஆர் அப்படிதான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம போனோம். அதில் அதாவது அந்த கேதர் ஆனவங்க ஆம்டா போல அமைதி வெளியில் போகிறாங்க. ஆர்கனைஸ் பண்ணுறவங்க எல்லாருமே ஒரு மக்களுக்காக தொடர்ந்து பல பிரச்சனைகளில் நின்று போராடக்கூடியவங்க. இப்போ வாஞ்சிநாதன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே உள்ள தாது மணல் கொள்ளை அது இப்போ கம்ப்ளீட்டாக யாருமே வந்து அந்த கடல் மணல்ல இருந்து எடுத்துக்கிட்டு இருந்தது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிடுச்சு. அது மாதிரி கிரானைட் கொள்ளை இதில் எல்லாத்தையும் ஃபேக்ட் ஃபைண்டிங் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு கிரானைட் காரண்ட்டை வாங்கிட்டு இன்னொரு கிரானைட் காரனுக்கு போராடலை. யாருக்கும் அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே டிரான்ஸ்பரண்ட் ஆனது. அவரை மதுரை ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி போராட்ட தளத்தில் இருக்கக்கூடியவங்க அப்படி இங்கே வாங்கிட்டு அங்கே பண்ணாங்கன்னா அவங்க ரெப்புடேஷன் இருக்காது, யாரும் மக்கள் கேட்க மாட்டாங்க. உனக்கு தெரியக்கு முன்னாடி மக்களுக்கு தெரியாது. இவன் கைக்கூலி, இவன் இன்னொருத்தங்க கம்பெனிக்கு வாங்கிட்டு இங்கே போராடுறான்னா ஈஸியாக தெரிஞ்சிடும். மக்கள் இது ஜென்யூன் காசுல இருந்து வர்றவங்க கூட தான் பக்கத்தில் தான் நிற்பாங்க. அப்படிதான் இந்த போராட்டம் நடக்குது. வேதாந்தா வந்து ஹைகோர்ட்ல வழக்கு போடுறாங்க, 144 போடுறாங்க, போலீஸோட கலெக்டரோட பல்வேறு மட்டங்கள்ல. அந்த போராட்டம் நடந்துடக்கூடாதுன்றதுக்கான என்ன வேலை? இந்த போராட்டத்தை தடுக்கிறது, இந்த போராட்டத்தை கலைக்கிறதுங்கிறத எல்லாம் பண்றாங்க. வேதாந்தா போலீஸ்க்கு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ் அவங்களுக்கான ஸ்டைல்ல போலீஸ் என்ன செய்வாங்க, எல்லாத்தையும் அடிப்பாங்க, சுடுவாங்க. சுட்டா என்ன வேணாலும் அதை டீல் பண்ணிக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஏன்னா பரமக்குடியில சுட்டிருக்காங்க, பல இடங்கள்ல போலீஸ் அப்படி சுட்டிருக்காங்க, போராடக்கூடிய இடங்கள்ல அடிச்சிருக்காங்க, இதெல்லாம் செஞ்சிருக்காங்க. போலீஸை பொறுத்தவரை இதை ஹேண்டில் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு நிறுவனத்துக்காக நடந்ததுன்றது இது வேதாந்தா நிறுவனத்திற்காக கலைக்கணுங்கிறத இந்த போராட்டத்தை வந்து கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்தி க்ளோஸ் பண்ணி அரசாங்கத்தை அப்படி ரிப்போர்ட் பண்ண நினைச்சாங்க. பேக் ஃபயர் ஆயிருச்சு. போலீஸ் சொன்னதை கவர்மெண்ட் கேட்க முடியாத நிலைமை ஆயிருச்சு. அதனால 5 நாள்ல க்ளோஸ் பண்ணாங்க. அந்த அது எய்ம் பண்ணி சுட்டதுதான் எல்லாம். வேன்ல ஏறி துப்பாக்கி போட்டதை உலகமே பார்த்துச்சே. வேன் மேல ஏறி நின்று எய்ம் பண்ணி சுட்டதை உலகமே பார்த்துச்சே. சுடுறவங்க வந்து இன்டென்ஷனா வந்து காலுக்கு கீழே சுடணும், கண்ணீர் புகை குண்டு போடணும், தடியடி நடத்தணும், அவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கு. தடியடி நடத்தினா மக்கள் ஓடிடுவாங்கல்ல, செதறிடுவாங்க. சாதாரண மக்கள் செதறிடுவாங்க. 1-2 இடத்துல 2-3 வண்டி ஏதாவது 1-2 இடத்துல சின்ன வயலேஷன் இருக்கும். ஏன்னா அடிக்கும் பொழுது எதுவுமே பண்ணாம சாமியார் மாதிரி இருக்க மாட்டாங்க, காமன் மேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருப்பாங்க. ஏற்கனவே வந்து அதை மூடணுன்ற ஒரு வெறியில இத்தினால் 100 நாளா போறான் டயர்டு, அதை மதிக்க மாட்டாங்க. அரசாங்கம் மொத்தமும் வேதாந்த பக்கம் நிற்கிறது. அந்த டயர்டெல்லாம் மக்கள் தாங்குவாங்கங்க. அரசாங்கத்துக்கு எவ்வளவு டைம் பெட்டிஷன் கொடுத்தாலும் சரி பிரச்சனை இல்லை. அந்த டயர்டெல்லாம் தாங்கிக்கிட்டு தான் வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. போய் உட்காருவோம், நாள் கணக்காக உட்காருவாங்க. அதெல்லாம் அவங்க இருப்பாங்க. அடிக்கும் போது என்ன செய்வாங்கிறதான் கேள்வி. என்ன சொல்றதுன்னா, அடிக்கிறாங்க சுடுறாங்கும் போது வந்து பதிலுக்கு 2 அடி அடிச்சிருவாங்க, கல்லை கொண்டு எரிஞ்சிருவாங்க. கல்லை கொண்டு எரிஞ்சிட்டாங்கன்னா ஐயோ கலவரம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிடுவாங்க. இதுதான் அதில் உள்ள விஷயம். அப்போ கலவரம் எல்லா இடத்துலையும் வந்து கலவரம் பண்ணாங்க அடிச்சாங்கன்னு சொல்லுவாங்க போலீஸ். கலவரம் பண்ணாங்கன்னா நீங்க அவனை அரெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அரெஸ்ட் பண்ணி நீங்க நைட்டோட நைட்டா ஒருத்தனை ஜெயிலுக்கு அனுப்பிடலாங்க. எவன்லாம் கையில பிடிச்சிங்களோ நைட்டோட நைட்டா ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு உங்களுக்கு பவர் இருக்கு. பிடிங்க. எதுக்கு சுடுறீங்க? சுட்டது வந்து அதை பார்த்தாலே அப்பட்டமா தெரியுது இது அநியாயம். இதுக்கு வந்து இந்த மாதிரி பேசக்கூடியவங்க இருக்காங்கல்ல, இவங்க எப்படின்னா, டேவிட்சன் ஆசீர்வாதத்தை பிடிக்காத ஒரு ஆபீசர் உள்ள இருப்பாரு. அவன் கொஞ்சம் இன்புட் கொடுப்பான், உள் தகவலை கொடுப்பான். அவனை வாங்கிட்டு இவனை திட்டுறது. இப்போ அருணை பிடிக்காத ஆபீசர் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அவனை வாங்கிட்டு இவனை திட்டுறது. இதோடைய விஷயங்களை லீக் பண்றது. இப்போ ஆபீசருக்குள்ள ஒரு பாலிடிக்ஸ் இருக்கும். இப்போ இதே மாதிரி வேலை பார்த்ததுனால அதானிக்கான அதானி அம்பானி பாலிடிக்ஸ் இங்க கொண்டு வந்துட்டான். நான் என்ன சொல்றேன், நீங்க தான் அந்த பாலிடிக்ஸே பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய. ஒரு ஆபீசர்கிட்ட பணம் வாங்கிட்டு இன்னொரு ஆபீசரை திட்டுறது, இன்னொரு ஆபீசர்கிட்ட பணம் வாங்கிட்டு இவன் பண்றதெல்லாம் எல்லா பேரும் திருட்டு போயிருந்தான். 1-2 பேர் திருட்டுல எவ்வளவு முன்ன பின்ன இருக்கிறது தான் இருக்கு. ஒரு பியூரோக்ரசி என்ன செய்யறாங்க, அதிகாரத்தை பயன்படுத்திட்டு அவன் செழிப்பா இருக்கிறது 1-2 விஷயங்களை வந்து அரசாங்கம் இன்னொருத்தனுக்கு அரசியல்வாதிகளுக்கு பயனுள்ளதா செய்யறதான அவ்வளவு பேரும் செய்யறாங்க. அதனாலதான் ஒரு ஆட்சி வரும்போது கொஞ்சம் ஆபீசர்ஸா வச்சிருக்காங்க, இன்னொரு ஆட்சி இருக்கும்போது அந்த ஆபீசரை மாத்துறாங்க. ஒரே ஆட்சியிலே ஆபீசருக்குள்ள லாபி இருக்கும், யார் வந்து நெருக்கமா போறதுன்னு. அப்ப என்ன செய்வாங்க, அப்படிப்பட்டவங்க கொஞ்சம் மேட்டரை லீக் பண்றது. யாராவது ஒரு ஆள் வாடகைக்கு யார் கொடுப்பாங்கன்னு பார்த்துட்டு அவன்கிட்ட லீக் பண்ணி இதை பேசுன்னு சொல்றது. இவங்க அதை பேசுறது. இப்போ இதே மாதிரி தான் அதானி குஜராத்தில் நடத்திக்கிட்டு இருக்கான். அவன் இன்னும் 10 இடத்துல நடத்தலாம். அப்போ வந்து அவன் இதை நடத்தணும்னா இங்க தூத்துக்குடிக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய போராட குமரட்டியாபுரத்தில் உள்ளவன்ட்டு வந்து பணம் கொடுக்கணுமா? அதுல அவர் சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்கு. அதுக்கு சவுக்கு சொல்றது இன்னொரு கான்ட்ரடிக்ஷன் என்னன்னா, மோடியை வந்து
அவர் ஒரு உண்மையிலே வருத்தப்படுறாரு, அவர் வந்து இதை சீரியஸாக பேசுகிறார் இந்த இஷ்யூன்னு. மோடியை வந்து ஒரு நல்லவர் மாரி பேசுகிறாப்புல. ஆனால் அதானியை வந்து எதிராக நிறுத்தாப்புல. அதானிக்கு செஞ்சு கொடுத்ததெல்லாம் மோடி தான். ஆமா. ஆனால் மோடியை ஒரு ரெண்டுலையும் அடானியை ஒரு ரெண்டுலையும் வச்சு அவர் பேசுறதுன்றது தான் இன்னும் அதில் கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது. அதான், அதாவது வந்து இப்போ மோடி நீங்க இப்படி வேணா சொல்லலாம், மோடி வந்து அதானிக்கு ஃபேவரா இருக்கணுங்கிறதுக்காக வந்து இந்த விஷயத்தை அமைதியா விட்டுட்டாரு. ஆக்சுவலா வந்து இந்த பிளான்ட்டே வந்து இந்த பிளான்ட்ல உள்ள மெட்டீரியலே அதானி முழுக்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ரேட்லாம் பேசியிருக்காங்க. ஓகே. ஆனா ரேட்டு அது படிஞ்சா வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம்னு அவன் நினைக்கிறான். ஆனா அந்த ரேட்டு படியலன்னு இங்கேயே நடத்தணும்னு நினைக்கிறாங்க. இப்போ அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை டீலிங் இதெல்லாம் இருக்கு. இன்னொருத்தையும் நடத்துறதுக்காக இது பண்றாங்கிறதெல்லாம் ஒரு, அதாவது வந்து வாய்க்கு வந்த கட்டுக்கதைகள் இது. அதுக்கான ஒரு ஒரு சின்ன மெட்டீரியல் கூட கிடையாது. ஓகே. இந்த பொதுவாக அந்த போராடுற அமைப்புகள் மீது வைக்கிற விமர்சனம், அவங்க வந்து மக்களை வந்து போராட்டத்தை இழுத்து விட்டு அவங்க இப்போ பல பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. இப்போ அவங்களுக்குலாம் சாப்பிட்றதுக்கு இவங்க எதனா உதவி பண்ணுறாங்களா, அவங்க பொருளாதாரத்துக்கு எதனா உதவி பண்ணுறாங்களா? அன்றைக்கி போராட்டத்தை கூப்பிட்டு போய் எல்லாரையும் இவங்க தப்பிச்சிட்டாங்க, ஆனால் வந்து மற்ற அப்பாவி மக்கள் தானே துப்பாக்கி சூட்டில் இறந்தாங்க, இது போன்ற விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்களே, விமர்சனங்களோ அது எப்படியோ தான். மக்கள் அதிகாரத்தில் உள்ள ஜெயராமன் ஒரு தோழர் இறந்தார், பூயிமு தோழர் ஒருத்தர் இறந்தார். அதாவது வந்து நம்ம சில நண்பர்கள்லாம் சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரும் வரிசையாக நிற்காங்க, பக்கத்தில் இருக்கவங்க விழுந்திருக்காங்க குண்டடிப்பட்டு. அப்படி இருந்தாங்கன்னா இதில் போராட்டத்துக்கு யார் தலைமை தாங்கன்னா அவங்களே வந்து இதில் யார் முக்கியமாக பணியாற்றினாங்களோ அவங்களே இறந்துருக்கலாம் துப்பாக்கி சூட்டில். இது அவங்களே எதிர்பார்க்கல, இப்படி நடக்கும்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஒரு போராட்டத்தை நம்ம நடத்துகிறோம், அமைதி வழியாக நடத்துகிறோம். ஒரு இடத்துல நடக்குது, ஒரு கல்லூரியில் ஒரு கல்லூரியோ ஒரு பள்ளியிலையோ ஒரு குழந்தைக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்துருச்சு, போய் மறியல் பண்ணுறோம். அங்கே போய் நம்ம என்ன நினைக்கிறோம், மறியல் பண்ணுறோம், போலீஸ் வருவாங்க, விசாரிப்பாங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். அங்கே போய் ஒரு தடியடி நினைச்சிட்டான், மண்டையில் அடிபட்டுருதுன்னு வச்சுக்கலாம், என்ன பண்ண முடியும் நம்ம? அப்போ இதுக்குடைய ரெஸ்பான்சிபிலிட்டி யார் வச்சிருக்கணும்? இந்த போராடினவங்களுடைய உயிரை பற்றியான அக்கறை யாருக்கு இருக்குன்னு அரசாங்கத்துக்கு தான் அதிகமாக இருக்குது. போராட்ட தலைமை தாங்கினவங்க ரொம்ப அரகண்டா நடந்துக்கிட்டாங்கன்னு நீங்கள் சொல்லலாம். போய் ஒரே சல்லையா இழுத்துக்கிட்டு வம்பிழுத்து வா போலீஸ் ஸ்டேஷன்லாம், அப்படிப்பட்ட போராளிகள்லாம் இருக்காங்க. நான் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லல, இங்கே அப்படி நடக்கலன்னு நான் சொல்கிறேன். நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்லலாம். ஸ்டெர்லைட்டில் போராட்டத்தில் அதுக்கான ஆலோசனைகள், ஏன்னா இவங்கெல்லாம் சட்ட ஆலோசகராக ஸ்டெர்லைட் எதிர்ப்பு கூட்டமைப்புக்கு வந்து சட்ட ஆலோசகராக வாஞ்சிநாதன் இருந்தாங்க, ஹரிராகவன் இருந்தாங்க. இவங்க போய் சல்லையா இழுத்து போலீஸ்கிட்ட வம்பிழுத்து பண்ணலை. இவங்க அதை எப்படி பேசிஃபைடு மோடில் பண்ணணும், எப்படி அமைதி வழியில் பண்ணணும்னு இவங்க ஆலோசனை சொன்னாங்க. இவங்களுடைய மோடே அப்படி கிடையாது. மக்கள் அதிகார அமைப்பு பேசும்பொழுது இந்த அரசாங்கத்தை குறை சொல்லும் போது பயங்கரமாக ஆணித்தரமாக பேசியிருப்பாங்க. அவங்க வலுவாக இருந்த காலகட்டத்தில் இப்போ அந்த அவ்வளோ வலிமையாக இல்லை. அப்படி இருக்கும்போது அப்படி பேசியிருப்பாங்களே வழியே எந்த இடத்துலையும் வயலன்ஸாக இவங்க பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு கிடையாது. வயலன்ஸ் பண்ணல. டாஸ்மார்க் மூடுற போராட்டங்கள்லாம் கூட பச்சைவாசில் வந்து காலேஜ் மாணவர்களை விட்டு பச்சைவாசி பக்கத்தில் இருக்க ஒரு டாஸ்மார்க்கை அடித்து நொறுக்குனாங்க. அது வந்து திமுக கொடுத்த அசைன்மெண்ட்டு, ஜெயலலிதா ஆட்சிக்கு எதிராக வந்து ஒரு இது கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக திமுக கொடுத்த அசைன்மெண்ட்டுன்றதுலாம் பின்னாடி தான் தெரிஞ்சு வந்தது. ஏன்னா கலைஞரை போய் கோவனுக்கு ரிலீஸ் ஆன பிறகு பண்ணாங்க. 3 டாஸ்மார்க்கு தானே பண்ணோம், அதை விட்டு ஊற்றி கொடுத்த உத்தமிக்கு கொண்டாட்டுன்றதுலாம் ஒரு ஆட்சியை கவிழ்க்கணும், இல்லை ஒரு ஆட்சியாளர் மீது ஒரு அவதூறை உருவாக்கணுன்ற இன்டென்ஷனில் தானே பண்ணப்பட்டது. இப்படிப்பட்ட போராட்டங்களை இப்படிப்பட்ட அவதூறுகளை பண்ணக்கூடியவர் தான்ற விமர்சனம். இப்போ டாஸ்மாகை பொறுத்தவரை சசி பெருமாள் வந்து ஒரு பெரியவர், அவர் வந்து பள்ளிக்கூடமும் இங்கே இருக்குது அங்கே இருக்குது. இது மாதிரி வந்து கவர்மெண்ட் வந்து ஜிஓ இருக்குது, இதெல்லாம் வந்து அந்த ஜிஓக்கு எதிராக இது இருக்குன்னு சொல்லிட்டு டவரில் ஏறி போராடுறாரு. ஒரு சர்ச்சைக்குரிய அளவில் அவர் இறந்துடுறாரு. அப்போ இது வந்து தமிழ்நாடு உள்ள ஒரு உணர்வுகளை ஏற்படுத்துது. ஏற்கனவே அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கையை கெடுக்கிறது டாஸ்மாக் தாங்கிற ஒரு கருத்து இருக்கு. எல்லா கட்சிகளும் அதை வந்து கருத்து சொன்னாங்க. சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள், பாமகவுடைய கருத்து என்ன? பூரண மது ஒழிப்பு. பாஜகலாம் வந்து அந்த போராட்டத்தில் சிறையில் இருந்தவங்களை வந்து தமிழிசை சவுந்தரராஜன் மாநில தலைவர் அவங்களாம் வந்து பார்த்தாங்க. அடுத்து இதில் ஒன்று கேட்குறாரு, வந்து கலைஞரை போய் பார்த்தாங்கன்னு. அப்போ வந்து ஸ்டாலின் வந்து ஜெயிலுக்கு போய் எல்லா கட்சி தலைவரும், அதாவது சின்ன கட்சியில இருந்து பெரிய கட்சி வரைக்கும் எல்லாரும் போய் பார்த்துட்டாங்க. தமிழிசை போய் பார்த்ததுல இருந்து எல்லா கட்சிக்காரங்களும் போய் ஸ்டாலின் போய் பார்க்கும்போது ரெஃப்யூஸ் பண்ணிடுறாங்க. அதாவது வந்து அவர் பார்க்க விரும்பலன்னு சொல்லிட்டாங்க. அதனால வெளியே வந்த உடனே அதை வந்து கட்சிக்காரங்க சொல்லும் பொழுது சரி வந்து பார்க்குறோன்னு சொல்லி பார்க்குறாங்க. இப்போ ஒரு இயக்கம் இன்னொரு இயக்கத்தில் உள்ளவங்க மரியாதை நிமித்தமாக பார்த்தாலே அவங்களோட கொலிஷன்னா 2 கட்சிக்காரங்க எத்தனை டைம் தாவேக்காவும் காங்கிரஸும் டெய்லி பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவன் சொல்லி தான் அவன் செய்கிறான்னு சொல்ல முடியுமா? இது ஒரு இயக்கம், அந்த இயக்கத்துக்குன்னு ஒரு இண்டிபெண்டன்ட் வியூ இருக்குது. இது வந்து அதாவது வேணுமே அசிங்கமாக பேசுறதுங்கிறதுக்காக பேசுறது. பாட்டு ஏன் இப்படி பாராடினாங்க? அதாவது பாட்டு ஒரு கலை, அது ஒரு கலை வடிவம். இப்போ டாஸ்மாக்ங்கிற நிறுவனம் வந்து இந்த அரசாங்கம் தான் உருவாக்கி நடத்துது. அப்போ அரசாங்கத்துடைய தலைமையில் இருக்கக்கூடியவங்கள ஒரு சீரியஸான கிரிட்டிக்கு அளவு கிடையாது. இவ்வளோதான் பேசணும். இவர்கிட்ட சொல்லணும், அருண் இவ்வளோ விமர்சனம் பண்ணு சொன்னால் ஒத்துக்குவார் அவரு?
யாரை எவ்வளவு விமர்சனம் பண்ணணும்னு நீ சொல்லலாமா? அதை அவங்க அந்தந்த சூழல்ல எப்படி பண்ணணும் அப்படின்னு பண்ணுவாங்க. அன்னைக்கு வலுவா இருந்துச்சு அந்த அமைப்பு, மக்கள் அதிகாரங்கிற அமைப்பு வலுவா இருந்துச்சு. இதுக்கு மட்டுமா வைகுண்டராஜன் மணல் கொள்ளைக்கு எதிராக போராடினாங்க, மதுரையில் கிரானைட் கொள்ளைக்கு எதிராக போராடினாங்க. எத்தனை விஷயங்கள், பிரைவேட் ஸ்கூல்ல வந்து ஃபீஸ் வந்து 40,000 அரசாங்கம் பெர்மிட் பண்ணுச்சுன்னா ஒரு 80,000 ரூபா வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு போராடினாங்க. இதை மாதிரி 100 போராட்டம் அந்த இயக்கம் நடந்துச்சு. சமச்சீருக்கு பெரிய போராட்டம். சமச்சீர் பாடத்திட்டத்தை வந்து எல்லாம் பிரிண்ட் பண்ண புக்கை ஜெயலலிதா தூக்கி வச்சாங்க. அப்போ ஒரு ஆட்சியாளரை பத்தி ஒரு கிரிட்டிசிசம் இருக்கு, அவங்க அதுக்காக போராடுறாங்க, பாட்டு பாடுறாங்க, இயக்கம் நடத்துறாங்க. அதுல வந்து தமிழ்நாடு மக்களும் அதுல வந்து இன்வால்வ் ஆறாங்க, டாஸ்மாக ஒழிக்கணும்னு. 2016 இருந்த அதே நிலைமை அதுக்கப்புறம் 18-19 மொத்தமா தமிழ்நாட்டில் டாஸ்மாக் எதிரான சிச்சுவேஷன் இல்லாம இருக்கு. அப்போ ஒரு போராட்ட உச்சத்துல இருக்கும் பொழுது, மக்கள்கிட்ட உணர்வு அப்படி இருக்கும் பொழுது, அந்த விஷயங்களுக்காக பாடுறது, அதுல உள்ள எல்லா எதிர்கட்சி தலைவர்களையும் பாக்குறதுங்கிறது ஒரு சாதாரண, ஒரு இயக்கம் ஒரு இயக்கத்தை பார்க்கற ஒரு சாதாரண விஷயம். இது இவங்க அவங்க டீம், இவங்க டீம்னு பிஜேபி இந்த மாதிரி வீரியமா போராடுறவங்களை வெறி கொண்டு பாக்குறாங்க. அப்போ அவங்கள வந்து எல்லாரையும், அதாவது பிஜேபி எதுக்கக்கூடிய எல்லாரும் திமுகங்கிறது அவனுக்கு தெரிஞ்ச கண்ணாடி. அவன் மஞ்சள் கலர் கண்ணாடி போட்டு பார்க்கறான். அதே கண்ணாடியை எல்லா வகையிலும் போட்டு பார்த்தா நம்ம என்ன செய்ய முடியும்? இப்போ ஆட்சியில் இருக்கிற தாவேக அரசாங்கம், விஜய் தலைமையிலான அரசாங்கம் இந்த விஷயத்தை எப்படி டீல் பண்ணணும்? ஏன்னா வேதாந்தா சீரியஸாக மறுபடியும் ஸ்டெர்லைட் திறக்கிறதுக்கான முயற்சியில் இருக்கிறாங்கன்றது தெரியுது. அதுக்கான லாபியும் நடக்குது. தாவேக அரசாங்கம் எப்படி இது அணுகணும்? அதான் இப்போ இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய அமைச்சர்கள், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், இவங்களுக்குன்னு இப்போ ஸ்டெர்லைட்டுக்குன்னு ஒரு பேரோலில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. உள்ள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுங்கிறதெல்லாம் பயங்கரமாக பண்ணுவாங்க. ஆனால் இப்போ அந்த விக்டிம்ஸ் வந்து பாதிக்கப்படும் பொழுது, இப்போ நாமெல்லாம் ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட வீடு, விஜய் அவர்களே வந்து அந்த டைம்ல போய் பார்த்தாருங்க. அதான் நாம அந்த பாதிக்கப்பட்ட வீட்டில் உள்ளவங்களெல்லாம் வச்சு அஃபிடவிட்லாம் போட்டு ரெடி பண்ணி பேசிட்டு இருக்கும்போது நேற்று நைட்டு விஜய் வந்துட்டு போனாருன்னு பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்கள்லாம் சொன்னாங்க. அப்போ நேரடியாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கெல்லாம் நேராக போயிருக்கிறது ஒரு பக்கம் ஒரு பாசிட்டிவான விஷயமா இருந்தாலும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவங்க, அட்வைஸ் பண்ணுறவங்க, எக்கனாமிக் பாலிசின்னு சொல்லக்கூடியவங்க என்ன வேணாலும் அட்வைஸ் பண்ணுவாங்க. அப்போது ஏற்கனவே தமிழக மக்கள் இது வந்து இந்த ஸ்டெர்லைட் வந்து மோசமாக தூத்துக்குடி அதுக்கு எதிராக நின்று போராடி இருக்கு. இது வந்து இண்டஸ்ட்ரியில் என்ன செய்யணும்னா சஸ்டைனபிள் growth இருக்கணும். அதாவது வந்து உற்பத்தியும் நடக்கணும், இயற்கை சுற்றுச்சூழல் பாதிக்கப்படக்கூடாது. இதுக்கான விஷயங்களை ஆய்வு பண்ணுறதை விட்டுட்டு ஏற்கனவே பொல்யூஷன் நடந்துட்டு இருக்கு, இவனையும் பெர்மிட் பண்ணலாங்கிறது வந்து ஒரு டிசாஸ்டர். இந்த முடிவு அரசாங்கம் வந்து இது முதல்ல கண்டுபிடிச்சி யாருக்கு எப்படி அட்வைஸ் பண்ணாலும் இதுக்கு ஸ்பேஸே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு கோரிக்கை இருக்கு தூத்துக்குடி மக்களுக்கு. அந்த பிளான்ட்ல உள்ள மொத்தத்தையும் காலி பண்ணிடுறது, அந்த இடத்த இன்னொருத்தருக்கு வாடகை கொடுத்துட்டா சரியா போயிருது. இது வந்து சிப்காட் லேண்டு, இவன் டைம் முடிஞ்சு போச்சு, லேண்டை கேன்சல் பண்ணி எல்லாத்தையும் தரமட்டமா இடிச்சு எல்லாத்தையும் அள்ளிட்டு போன்னு சொல்லிட்டு வேற ஒருத்தனுக்கு வாடகை விட்டா பிரச்சனை சால்வ் ஆயிடும். இதை தான் ஏற்கனவே மக்கள் அங்க கோரிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தூத்துக்குடி மக்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா அதை வந்து ஏற்கனவே ஒரு இருக்கக்கூடிய அரசாங்கம் செய்யலை. இப்போ அதை செஞ்சுட்டா பிரச்சனை சால்வ் ஆயிரும். இன்னொரு விஷயம் இருக்கு, அங்க துப்பாக்கி சூட்டில் வந்து பலியானவங்களுக்கான ஒரு நினைவு மண்டபம் அமைக்கணுங்கிறது அந்த மக்களுடைய ஒரு கோரிக்கை இருக்கு. அப்போ வந்து அவர்களுடைய நினைவை அவதூறு பண்றவங்க வேதாந்தா இதுக்கு முயற்சி பண்றாங்க. இதுக்காக குரல் கொடுக்கக்கூடியவங்க, இது நியாயம்னு நினைக்கக்கூடியவங்க, அந்த துக்கத்துல பங்கெடுத்த முதலமைச்சர் இருக்காரு. அப்போ அவங்க என்ன செய்யணும், அந்த நினைவு மண்டபத்தை அங்க அமைக்கணும். அதாவது ஏன் போராடினாங்க, எவ்வளவு மோசமான ஆலை இருந்துச்சுங்கிறத அந்த நினைவை வந்து நாம கொண்டிருக்கணும். இல்லாட்டினா இடையில இந்த மாதிரி அவதூறுகள் நிறைய வருது இல்ல. அப்போ உண்மையை மக்களுக்கு சொல்வதற்காகவே அப்படிப்பட்ட நினைவு மண்டபத்தை அமைத்தாக வேண்டியிருக்கு. இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து விரிவாக உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டது நன்றி. நன்றி.